ஐயா வாய்ஸ் கேட்கலங்க ஐயா. கவனிக்க மாட்டேன். நல்லது. வணக்கம். இன்னைக்கு நம்ம மொழி வரலாறு படிக்க போறோம். மொழி வரலாறு என்பது என்ன? நினைச்சுக்கிட்டே இருந்தோம், அதே நடக்குது. அந்த ஆண்டு விழுந்துருச்சு. ஒரே நிமிடம். படம் இது திரும்பி இருக்கேன்னு பார்த்தேன். என்னுடைய படம் ஒரு இதாகவும் போர்டு இதாகவும் தெரியுது இல்லைன்னா அப்படிதான் தெரியுது. வெர்டிகல் ஹரிசாண்டல் மாதிரி தெரியுதா இல்ல ரெண்டு கரெக்டா இருக்காமா ஆன்லைன் பிள்ளைகளுக்கு? ஐயா மாறி தெரியுதுங்க. மாறி சாப்பிடுது. இப்போ சரியா தெரியுதுங்க ஐயா. இதோ வரும். நல்லது. அப்ப மொழி வரலாறு அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இலக்கிய வரலாறு என்பது திருக்குறள், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், குற்றாலக்குறவஞ்சி, பாரதியார், இவங்க எல்லாம் எந்தெந்த காலகட்டத்துல இருந்தாங்க, அவங்க என்ன எழுதுனாங்கன்னு படிக்கிறது இலக்கிய வரலாறு. இது நம்ம அடுத்து இன்னும் ஒரு புத்தகம் தள்ளி அதை படிக்கணும். இன்னைக்கு நம்ம மொழி வரலாறு படிக்க போறோம். மொழி வரலாறு வந்து சக்திவேலையா எழுதியிருக்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு கேமரால காட்டுறேன். நீங்க வாங்கியிருப்பீங்க, இல்லைனாக்கா இந்த புத்தகம் நீங்க அவசியமா வாங்கணும். மொழி வரலாறு என்கிற சக்திவேல் ஐயா எழுதின புத்தகம் இது. இது வந்து ஒரு எனக்கு தெரியும் ஒரு 300 ரூபா கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 275 ரூபா போட்டிருக்காங்க. இதை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட முதல் தாளினுடைய தலைமை புத்தகம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மொழி வரலாறு புத்தகம் வந்து கிட்டத்தட்ட உறுதியா நீங்களே அவங்க 3ல இருந்து 4 கேள்விகள் இடம்பெறும். நீங்க என்ன சாய்ஸ்ல விட்டாலும் 2 கேள்விகள் அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. இதுல பெரும்பாலும் இடம்பெறக்கூடிய கேள்விகள் வந்து முதல் பகுதியில் இருக்கக்கூடிய மொழி வரலாறு இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம 2வது பகுதியில் இருக்கிற செய்திகளை படிக்க போறோம். மொழி வரலாறுடைய பிற்பகுதி கட்டுரைகள் நம்ம படிக்க போறது. மொழி வரலாறுடைய பிற்பகுதி கட்டுரைகள் வந்து 2 கேள்விகள் யூபிஎஸ்சி மீண்டும் மீண்டும் கேட்கிறாங்க. ஒரு கேள்வி என்ன அப்படின்னாக்கா, தமிழினுடைய கிளை மொழிகள், டயலக்ட்ஸ் ஆஃப் தமிழ். காலந்தோறும் இப்ப எப்படி நம்ம சென்னை தமிழ், திருநெல்வேலி தமிழ், மதுரை தமிழ், ஈரோடு அல்லது கொங்கு மண்டல தமிழ்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இதே மாதிரி சங்க காலத்திலேயே ஒரு 12 பகுதிகளாக தமிழ்நாட்டினுடைய பகுதிகள் இருந்தன. அங்க சில சொற்கள் மட்டும் மாறுபட்டு இருந்தன. தமிழாதான் இருந்தது. அது தொல்காப்பியர் சொல்லிட்டு போயிருக்கார். ஒரு வகுப்பா நம்ம பார்ப்போம். செந்தமிழ் சேர்ந்த 12 நிலத்தும் தம் குறிப்பினவே திசை சொற்கிழவி அப்படின்னு சொல்ற அவருடைய நூற்பாவிலேயே 12 நாடுகள் சின்ன சின்ன பகுதிகளில் மொழி வேறுபாடு இருந்ததுன்னு சொல்றாரு. அதாவது ஒரு சின்ன சின்ன சொற்கள், ஒரு சொற்கள் எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. அடுத்ததா தற்காலத்துல எப்படி கிளைமொழிகள் இருக்கிறது, தற்கால கிளைமொழிகள் இல்லாமலும் சாதி அடிப்படையிலையும் மொழி கொஞ்சம் மாறுகிறத பார்க்க. உயர்தட்டு வகுப்பினர் என்று சொல்லிக் கொள்கிற பிராமணர்கள் பேசுகிற மொழிக்கும் அடித்தட்டு மக்கள் பேசுகிற தமிழுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். அவங்க ஆத்தலன்னுவாங்க, நேக்கு நோக்குன்னுவாங்க. அது இல்லாம தொழில் அடிப்படையில் இந்த 4 அடிப்படைகள்ல நாம படிக்க போறோம். அது வந்து கிளை மொழிகள். ஒண்ணு பழங்கால கிளைமொழிகள் அல்லது சங்ககால கிளைமொழிகள். 12 தற்கால கிளைமொழிகள். இது வந்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு ஐயா பிரிச்சிருக்காங்க. இந்த சென்னை பகுதியை வந்து கிழக்காகவும், மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கிறது தெற்காகவும், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த சைடியை வந்து கிழக்காகவும், நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை பக்கமா இருக்கக்கூடிய ஈரோடு, சேலம் போன்றவற்றை மேற்காகவும் பிரிச்சிருக்காங்க. எல்லாமே இலங்கை தமிழ் கூட நம்ம தனியா பார்க்கக்கூடிய செய்தி தான். அடுத்தது சமூக கிளைமொழிகள் என்று சமூக கிளைமொழிகள். இது கிட்டத்தட்ட சாதி அடிப்படையில இருக்கக்கூடிய தமிழ் மொழியினுடையது. அடுத்து தொழில் வழி கிளைமொழிகள். இந்த 4 தான்.
இது ரெண்டையும் நம்ம மேலோட்டமா படிக்க போறோம். இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஆழமா படிக்க போறோம். இதுதான் கிளைமொழிகள். கிளைமொழிகள் அல்லது வட்டார வழக்கு மொழிகள் என்று சொல்லுகிற இதனுடைய இது. இது இந்த 2 கட்டுரையும் மாத்தி மாத்தி யூபிஎஸ்சி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டுரை வந்து கிளைமொழிகள், இன்னொரு கட்டுரை இன்னைக்கு நம்ம 2வதா படிக்க போறது தமிழினுடைய மொழியில பிறமொழி கலப்பு வரலாறு. எப்படி நம்ம ஆங்கிலம் கலந்து பேசுறோம் இல்லையா, அதே மாதிரி எப்படி சமஸ்கிருத மொழியினுடைய சொற்கள் தமிழுக்கு வந்தன, எப்படி இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழி சொற்கள் வந்தன, 1-2 ஹீப்ரு மொழி சொற்கள் கூட நம்ம கிட்ட வந்திருக்கிறது, சிங்கள மொழி சொற்கள், இப்படி சொற்கள் ஏன் ஒரு மொழி இன்னொரு மொழியோடு கலக்கிறது என்ற செய்தியும் இது. இந்த 2 கட்டுரையும் நீங்க வினாத்தாள் அதை எடுத்து பாருங்க. இது வினாக்கள் இதுவரையில கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கிளைமொழிகள் பாருங்க, கிளைமொழிகள் எந்தெந்த ஆண்டு கேட்டிருக்காங்க, பிறமொழி கலப்பு வரலாறு எந்தெந்த ஆண்டு கேட்டிருக்காங்க. இதுதான் நாம இன்னைக்கு படிக்க போறது. முதல்ல கிளைமொழிகள் படிக்க போறோம். சங்ககால கிளைமொழிகள், தற்கால கிளைமொழிகள், சமூக கிளைமொழிகள், தொழில் வழி கிளைமொழிகள், இதான் நம்ம படிக்க போற செய்தி. அப்போ நாம இப்ப படிக்கிறதுக்கு பேரு இதே மொழி வரலாறு புத்தகம் தான். அதனுடைய பிற்பகுதி கட்டுரைகளை படிக்கணும். அதாவது மொழி வரலாறுடைய இண்டெக்ஸை நான் முதல்ல உங்களுக்கு எடுக்கிறேன். அதை பார்த்தோம்னா தெரியும். ரோமன் லெட்டர்ல 4-5 வரைக்கும் இருக்கிறத வந்து முன்னாடியாகவும், அது பின்னாடி இருக்கிறது நாம இதாகவும் எடுக்கிறோம். முதல் தாளுக்கானது சொல்லுமா? அது இல்லமா, அது வந்து அடுத்த புத்தகம் நம்ம படிக்க போறோம். தமிழனுடைய பிறமொழி கலப்பு வரலாம், தமிழனுடைய கிளைமொழிகளும் வரலாம். புத்தகத்துல 15வது கட்டுரையா இருக்கிறது. ஏன் கிளைமொழி உருவாகிறது? இது அடிப்படை. கிளைமொழி ஏன் உருவாகிறதுனா, இயற்கை அமைப்புகளுடைய பிரிவுகள் காரணமாக தான் கிளைமொழிகள் உருவாகும். இயற்கை அமைப்புனா என்ன? மலை, பெரிய மலைகள் கீழே அண்டல் பண்ணிருக்கிறோம் பாருங்க. மக்கள் சிறு சிறு குழுக்களாக வாழும் பொழுது மலை, ஆறு, கடல் போன்ற இயற்கை அமைப்பால் பிரிக்கப்பட்டு அவர்களிடையே அதிக தொடர்பின்றி வாழ வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதுதான் கிளைமொழியினுடைய தோற்றத்துக்கு ரொம்ப அடிப்படையான காரணம். இதுதான் என்னது, மக்கள் வந்து குழுக்களாக பிரிகிற போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல வந்து கடல் வந்துருச்சு. அடுத்த பாயிண்டா தான் எழுதியிருக்காங்க பாருங்க. இலங்கையும் இந்தியாவும் கடலால் பிரிக்கப்பட்டிருப்பதால் இவ்விரண்டு இடங்களிலும் பேசும் மொழியில் மிகுந்த வேறுபாட்டை காணலாம். கிளைமொழி இருக்கமா? எடுக்க முடியல. மொழி வரலாறுன்னே போட்டிருக்காங்க. மொழி வரலாறு இலக்கணம், கிளைமொழி. இலக்கிய வரலாறு பிற்பகுதியா? தப்பா போட்டிருக்காங்க. மொழி வரலாறு தான் அது பிரிண்டிங். பாருங்க, கிளைமொழி. உங்ககிட்ட யாராவது புத்தகம் இதுவரையில் புத்தகம் இருந்தாலும் இருக்கிறவங்க பாருங்க. இந்த தமிழனுடைய கிளைமொழிகள் பிறமொழி கலப்பு வரலாறு எந்தெந்த ஆண்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு இயற்கை சூழல் காரணமா தான். கடல் மட்டும் இல்லாம மலை இருக்கிறது அப்படின்னா, மலைக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் நமக்கு வேறுபாடு இருக்கும். ஒரு ஆறு போகிறதுனா ஆறுக்கு அந்த பக்கம் இருக்கிற இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் தமிழ் தான் பேசுவோம். அடிப்படையில பெயர் சொல், வினைச்சொல், வாக்கியம் அதெல்லாம் மாறாது. ஒரு பொருளுக்குள்ள வேறுபாடு இருக்கு. இப்ப நானே அதை பார்த்திருக்கிறேன். இப்ப கூட நம்ம புசியானதை விட்டு ஓட்டிட்டு இருக்காங்க பாருங்க, இட்டுக்கிட்டு போறது அப்படின்றதெல்லாம். விஜயனுடைய இவரை ஓட்டுறாங்கல்ல, இந்த இட்டுக்கிட்டு போறதுன்ற வார்த்தை வந்து நம்ம தென்னார்காடு மாவட்டத்தில் இப்ப நானே அடிக்கடி பயன்படுத்துவேன். என்ன கூட கிண்டல் பண்ணுவாங்க. இந்த இட்டுக்கிட்டு போறதுன்றது அழைச்சிட்டு போறதுன்னு அர்த்தம். இட்டுக்கிட்டு வா, அழைச்சிட்டு வான்னு சொல்லுவாங்க. தென்னார்காடு மாவட்டத்துல கடலூர்ல எல்லாம் இந்த நிலக்கடலையை வந்து மல்லாட்டைன்னு சொல்லுவோம். மல்லாட்டை அப்படின்னு. ஏன்னா மணிலா கொட்டை, மணிலாவில இருந்து வந்தது, அது இறக்குமதி செய்யப்பட்ட பொருள். அப்ப மணிலா கொட்டை என்பதுதான் தெரிஞ்சு மல்லாட்டன் ஆயிடுச்சு. இந்த மல்லாட்டை நம்ம எல்லாம் கடலை பர்பின்னு சொல்றோம் இல்லையா, இதை நாங்க மல்லாட்டை கேக்குன்னு சொல்லுவோம். நான் வந்து
விழுப்புரத்துல ஒரு 3 ஆண்டுகள் வேலை செஞ்சுச்சு. மேட்டூர் அணைக்கு மாறுதல் ஆகி போயிருந்த போது மதியம் உணவு முடிச்ச உடனே அந்த கேக் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த கடலை பர்பின்னு நீங்க சொல்லக்கூடிய அதை போய் நான் அந்த கடையில கேட்கிறேன். அந்த கடையில டப்பாவில் இருக்கு. அந்த அம்மாட்ட நான் கேட்கிறேன், அம்மா மல்லாட்டு கேக் கொடுங்கன்னு. அந்த அம்மா நிமிந்து பார்த்தாங்க. அப்புறம் இல்ல தம்பி அது இல்ல நம்ம கடையிலன்னாங்க. அப்புறம் இந்த டப்பாவை காட்டினா அதுக்கு பேர் கடலை பருத்தி அப்படின்னாங்க. அப்போ ஒரு பொருள் தான் வேற இடத்துல அதை நம்ம உள்ள போய் படிப்போம். கிணறு என்பதை ஒரு இடத்துல கிணறுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல கேணின்னு சொல்லுவாங்க. மொழியே மாறுபட்டுடாது, சொற்கள் மட்டும் மாறுபட்டு இருக்கும். இதுதான் இப்ப நமக்கு வட்டார வழக்கு நாவல்கள்னு தி. ராஜநாராயணன் போன்றவர்கள் இப்போ ஆர்த்தி எடுத்திருக்கிறாங்க. நம்ம பார்ப்போம். இந்த கிளைமொழிகள் எந்தெந்த வருஷமா கேட்டிருக்காங்க? ரிவர்ஸ்ல 20 கிளை அதுவும் அதேதான். பாருங்க, கிட்டத்தட்ட நம்ம சிசாட் தொடங்க 2002 ஆமா அருமா இருக்கு. நமக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னாக்கா பாருங்க 13 இருந்து ஒரு இதுனாக்கா நமக்கு வந்து இப்போ ஒரு 12-13 வருஷம் ஆகுது சிசாட் வந்து. அல்லது ஒரு ஆப்ஷன்ற இதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருந்தது உங்களுக்கு தெரியும். 2010-11 பிறகு தான் அதை மாத்துறாங்க. அதுல பாருங்க 12-13 வருஷத்துல 1 விட்டு 1 வருஷம் இது அல்லது அது ஒண்ணு நம்முடைய கிளைமொழிகள் அல்லது பிறமொழி கலப்பு வரலாறு. பிறமொழி கலப்பு வரலாறு எந்தெந்த வருஷம் குறிச்சுக்கோமா, நான் அந்த கேள்வி டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்றேன். இது எல்லாமே கிளைமொழிகள்ல மீண்டும் 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 யூபிஎஸ்சி கேட்டது. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு படிக்கிறது வந்து ரொம்ப எளிமை. ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு படிக்கிறது வந்து ரொம்ப எளிமை. ஆனால் விடைகளை கணக்கு பாடம் மாதிரி எழுதி படிச்சிடும். கிட்டத்தட்ட மனப்பாடம் பண்ற மாதிரி நாம படிச்சு முடிச்சிடும். அப்படி படிச்சிடணும்னா பண்ணிடலாம். அப்ப கிளைமொழிகள் ஏன் வருகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கிளைமொழிகள் ஒரு மொழிதான், ஆனால் அது இயற்கை அமைப்பினுடைய பிரிவில் இருக்கும்போது கிளைமொழிகள் வருகிறது. ஒரு வேடிக்கையா எங்க சின்ன வயசுல ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க மாமியார் வீட்டுக்கு போறாரு. ஆத்துக்கு அந்த பக்கம் மாமியார் வீடு, மனைவி இங்கதான் இருக்கிறாங்க. ஆனா அந்த பக்கம் வேலைக்கா போனவரு மாமியாரை பார்க்க போனாரு. மாமியார் என்ன பண்ணாங்க, கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தாங்க. கொழுக்கட்டை, ஆனா இந்த பகுதியில கொழுக்கட்டை செய்யறது இல்லை, அந்த பகுதியில கொழுக்கட்டை செய்யறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சாப்பிட்டு மாமியார்ட்ட கிளம்பினாரு. இந்த பலகாரத்துக்கு என்ன பேருன்னு கேட்டாரு. கொழுக்கட்டன். இவர் மறந்துடக்கூடாது அந்த பேரன்னு சொல்லிட்டு கொழுக்கட்டை கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டே வந்தாருன்னு சும்மா கேலியான அங்கத கதை அது. கொழுக்கட்டை கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டே வந்தவர் ஒரு ஆறு, ஒரு சின்ன வாய்க்கால் ஓடிட்டு இருந்தது. ஆறுல படகு கடந்து தானே வந்துட்டாரு. வீட்டுக்கிட்ட வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு வாய்க்கால் ஓடிட்டு இருந்தது. அதை தாண்டும் போது நாம இந்த பாத்தியான்னு தாண்டோம் இல்ல, அந்த மாதிரி தாண்டும் போது ஆத்திரிபாச்சான்னு சொல்லிட்டு தாண்டிட்டாரு. ஆத்திரிபாச்சான் தாண்டின உடனே இப்ப ஒரு கொழுக்கட்டை மிஸ் ஆயிடுச்சு. ஆத்திரிபாச்சான்னு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுல வந்தாரு, மனைவி கிட்ட வந்தோன்னா ஆத்திரிபாச்சா செஞ்சு கொடுனாரு. அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் புரியல. அந்த அம்மா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் போய் கேட்டுச்சு, ஆத்திரிபாச்சானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க யாருக்குமே தெரியல. இவரு திட்டுறாரு மனைவியை. திட்டிட்டு, உங்க அம்மா செய்யறாங்க உனக்கு செய்ய தெரியாத அடிச்சுட்டாரு. இதெல்லாம் கேள்விப்பட்டு அவங்க மாமியார் அங்க இருந்து வந்த உடனே அது மாமியார் கேட்டுச்சா, ஏன் இப்படி அடிச்சிட்டீங்க, பொண்ணுக்கு கொழுக்கட்டையா வீங்கிடுச்சுங்க அப்படின்னு. அப்படின்னு மருமவை பிடிச்சிட்டான. இல்ல அதைதான் கேட்டேன் அப்படின்னா. அது மாதிரி ஒரு உணவு பொருளுக்கோ அல்லது ஒரு பெயர் சொல்லோ அல்லது சின்னதான வினை சொற்களோ மாறி இருக்கு. நம்ம தென் தமிழக பிள்ளைகள் வந்து நம்ம சொல்றான்னு சொல்லுவோம், அவங்க வந்து சொல்லுதான் கேக்குதான் அப்படின்வாங்க. திருநெல்வேலி மதுரை அந்த பக்கம் போயிட்டோம்னா இந்த மாதிரி மாறுறதுக்கு பேரு தான் கிளைமொழிகள் பேரு. ரொம்ப எளிமையா இருக்கும். சொல்லப்போனா பயங்கர ஜாலியா எழுதலாம். மெட்ராஸ் பாஷை போய் எங்கேயா எழுதுறது நாம நினைச்சிட்டு இருந்தோம்ல, அது விட எழுதுறதுக்கான இடம் இதுதான். வடக்கு கிளைமொழி அப்படின்னு போட்டு நாஸ்தா துணினியா அப்படின்னு எழுதிருப்பாரு. அழகா அதை எழுதலாம். 2014 கிட்டத்தட்ட எல்லா வருஷமே கேட்கறாங்கன்ற மாதிரி கேட்டுட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிளைமொழி ஏதாவது சின்ன வார்த்தைகளை மாத்தி கேட்பாங்க. இதுல மாதிரி இருக்க சமூக கிளைமொழிகள்னு கேட்ட மாதிரி அப்படி ஒன்ன பத்தி மட்டும் கேட்கறது. இந்த கிளைமொழிகளை கேட்காமலே விட மாட்டாங்க, அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். அது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பேப்பருடைய வினாக்கள் இதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். அப்போ பார்ப்போம். அப்போ இந்த கிளைமொழிகள் தோன்றது காரணம் இது. இப்ப நாம இந்த நூற்பா இந்த சங்ககால கிளைமொழிகள்ல
இந்த நூற்பாவை நாம மனப்பாடம் பண்ணுவோம். சிலர் தொல்காப்பியம் படிக்கும்போது இருந்தவங்க அதை மனப்பாடம் பண்ணிருக்கீங்க. இப்ப நம்ம இது இந்த கட்டுரை எழுதுறதுக்கு இந்த 2 வரையும் உறுதியா மனப்பாடம். என்னமா, செந்தமிழ் சேர்ந்த 12 நிலத்தும் தம் குறிப்பினவே திசை சொற்கிளவி. செந்தமிழ் பேசுகிற 12 நாட்டு பகுதிகள், 12 மன்னர்கள் கிடையாது. மன்னர்கள் 3-4 மன்னர்கள் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஆனா டயலக்ட்ஸ், கிளைமொழிகள் 12ஆக இருந்ததுன்னு தொல்காப்பியர் சொல்றாரு. செந்தமிழ் சேர்ந்த 12 நிலத்து, 12 நிலத்திலையும் தம் குறிப்பினவே. அவன் அங்க போனாக்கா பசுவை பற்றம்னு சொல்லுவான், ஒரு இடத்துல கேணிய கிணறுன்னு சொல்லுவான். தோடர்களை அழைக்கிற போது நீலகிரி மக்கள் ஏடா அப்படின்னு. இது மாதிரி தோழனை குறிக்கிற சொல், தோழியை குறிக்கிற சொல், இதெல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட சொல் மட்டும் மாறி இருக்கும். அதனால தம் குறிப்பினவே திசை சொற்கள். அந்த 2 வரையும் நம்ம எல்லாருமே மனப்பாடம் பண்ணுவோம். 2 முறை எடுத்துப்போம். செந்தமிழ் சேர்ந்த 12 நிலத்தும் தம் குறிப்பினவே திசை சொற்கள். புரியுது அதிகமானவர்கள் வந்திருக்கீங்க. நீங்க எல்லாருமே இந்த புத்தகங்களை கவனிக்க முடியும். அதனால தீபிகா, பிரியதர்ஷினி, பிரியலட்சுமி, புலிராஜா, ரச்சகா பிரபா, டில்லி பாபு, விக்னேஷ் குமார், விக்னேஷ், அண்ணாமலை, பாலம் முருகன், காயத்ரி, கயல்விழி, சங்கீதா, நந்தியா, நின்பெரும் சிறு, பவன் குமார், பிரவீனா, ரேவதி, நவநீத பாண்டியன், வெங்கடேசன், விக்னேஷ். 3 பேர் இருக்கீங்க. அதனால மும்பைல இருந்து ஒரு விக்னேஷ் இருப்பார்னு நினைக்கிறேன். நம்முடைய 2-3 பேர் புதுசா வந்திருக்கீங்க. அதனால இதை கவனிக்க முடியும். பிரியலட்சுமி, ஒரு 5-6 பேர் எனக்கு புதுசா தெரியுது, பாத்துக்கலாம். பாலம் முருகன், ரைட், ஓகே. நீங்க இதெல்லாம் கவனிக்கலாம். வெங்கடேசன், விக்னேஷ். செந்தமிழ் சேர்ந்து சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க தம்பி. ஐயா அப்படியே இந்த பிடிஎஃப் மேல நவுத்துறீங்க, அதை பார்த்து சொன்ன மாதிரி ஆயிருவீங்க. அதுக்கு ரொம்ப நேர்மையான ஒரு ராசிபுரம். இந்த நூற்பாவை நான் மறைச்சிருந்தோமா, மொத்த புது பிள்ளைங்க அப்புறம் எப்ப பார்த்து படிப்பாங்க? ஓகே. செந்தமிழ் சேர்ந்த 12 நிலத்தும் தம் குறிப்பினவே திசை சொல் கிளவி. திசை சொற்கிளவி. ஊர்ல இருக்கியா, சென்னையில இருக்கியா? ஐயா ஊருக்கு வந்திருக்கீங்க. சரி, குட். ராசிபுரம் தொடங்கி வச்சுட்டாரு. சொல்லையாமா ஆர்த்தி? என்ன ஐயா சொல்லலாமா? சின்னதா அங்க அமைதியா இருக்காங்க. சொல்லுங்கம்மா, ஆன்லைன்ல சொல்லுங்க. செந்தமிழ் சேர்ந்த 12 நிலத்தன் தங்குறிப்பினவே திசை சொற் கிளவி. பாலமுருகன். நின்பெருஞ்சிறு சொல்லுங்க. செந்தமிழ் சேர்ந்த 12 நிலத்தும் தம் குறிப்பினவே திசை சொல் கிளவி. திசை சொல் கிளவி. வெரி குட். வேற யாரும் ஆன்லைன்ல சொல்றீங்க? விக்னேஷ் சொல்லிட்டீங்களா? அந்த விக்னேஷ் ஐயா, செந்தமிழ் சேர்ந்த 12 நிலத்தும் தங்குறிப்பினவே திசை சொற்கிளவி. டெல்லி பாபு, ரைட், குட். நவநீத பாண்டியன். ஐயா வணக்கம். செந்தமிழ் சேர்ந்த 12 நிலத்தில் தம் குறிப்பினவே திசை சொற்கிளவி. ஐயா, திசை சொற்கிளவி சொல்லுங்கம்மா. செந்தமிழ் சேர்ந்த 12 நிலத்தும் தம் குறிப்பினவே திசை சொற்கிளவி. திசை சொற்கிளவி. செந்தமிழ் சேர்ந்த 12 நிலத்தும் தம் குறிப்பினவே திசை சொற்கிளவி. தம் குறிப்பினவே திசை சொற்கிளவி. வேற யாரும் ஆன்லைன்ல சொல்றீங்களாமா? ஐயா, கிளைமொழி சொல்லுமா. செந்தமிழ் சேர்த்த 12 நிலத்தும் தம் குறிப்பினவே திசை சொற்கிளவி. காயல்விழி, வெரி குட்மா. அப்புறமா வேற? ஐயா சொல்லுங்கம்மா ப்ளீஸ். செந்தமிழ் சேர்ந்த 12 நிலத்தும் தங்குறிப்பெனவே திசை சொற்கிளவி. தம் குறிப்பினவே திசை சொற்கிளவி. ரேவதி, குட். அடுத்துமா வேற யார் சொல்றீங்கம்மா? ஐயா அண்ணாமலை சொல்லுமா ப்ளீஸ். செந்தமிழ் சேர்ந்த 12 நிலத்தும் தங்குறிப்பினவே திசை சொற்கிளவி. திசை சொல். நீங்க அப்பப்ப விடைகள் எழுதுனீங்க, வாங்கம்மா. குரோம்பேட்ல தான் இருக்கீங்க. ஐயா எழுதிட்டு இருக்கேன். நான் மொத்தமா எடுத்துட்டு வரேன். ஒரு 5-6 கேள்விகள் எழுதி எடுத்துக்கலாம். ஓகே. வேற யார் சொல்றீங்கம்மா? புது மாணவர்களும் முயற்சி பண்ணலாம். ஐயா நான் சொல்றேன். ஐயா சொல்லுங்க ப்ளீஸ். செந்தமிழ் சேர்ந்த 12 நிலத்து தன் குறிப்பினவே திசை சொற்கிளவி. பிரியலட்சுமி, வெரி குட். குட்மா. அடுத்து வேற யார் சொல்றீங்களாமா?
2 வரி தான். ஒவ்வொரு நாளும் வகுப்புல இந்த மாதிரி 2 இருந்து 4 வரி தான் படிப்போம். ரொம்ப அதிகம் படிக்க மாட்டோம். ஆனா அதை நீங்க படிச்சாதான், அதுவும் தொல்காப்பியத்தினுடைய இந்த மாதிரி 2 வரிகள் எழுதுறது வந்து கற்றனுடைய தரத்தையே அடுத்த லெவலுக்கு எடுக்கும். இப்போ இதுதான். அப்போ அந்த காலத்துல இருந்த நாடுகள் பாருங்க, பொங்கர் நாடு, ஒளி நாடு, தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, பன்றி நாடு, கற்கா நாடு, சீத நாடு, இப்படி எல்லாம் இருந்தது. ஆனா நாம இந்த உரையாசிரியர்கள் ஒரு 12 நாடுகளை காட்டுறாங்க. இந்த பட்டியலை நம்ம மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா சங்ககால கிளைமொழிகள் அல்லது பழங்கால கிளைமொழிகள்னு கேட்டாலும் இந்த பட்டியல் மட்டும்தான். இந்த தோற்பாவை எழுதிட்டு சங்க காலத்துல 12ஆக இருந்தது, ஏன் மொழி பிரிந்து இருந்தது, நில அமைப்பின் காரணமாக என்ற வரையறைகளை எழுதிட்டு இந்த பட்டியல் எழுதினா போறோம். அந்த நாடுகள் என்னென்ன தந்திருக்கார் பாருங்க. தென்பாண்டி நாடு, அது இப்ப இருக்கிறது எதுனா திருநெல்வேலியினுடைய தென்பகுதி. குட்டநாடு, உங்களுக்கு நமக்கு தெரியும், கேரளாவும் சேரர்கள் ஆண்டுகிட்டு இருந்த பகுதி தான். இப்போ கேரளான்னு பிரிஞ்சிச்சே தவிர மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்குல இருந்த இந்த பகுதியைத்தான் சேரர்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. மதுரைக்கு வடக்குல இருந்த பகுதியை சோழர்களும், மதுரைக்கு தெற்குல இருந்த பகுதியை பாண்டியர்களும் ஆண்டுட்டு இருந்தாங்க. அது இல்லாம சின்ன சின்ன குறுநில மன்னர்கள், மலைகள் ஆட்சி செஞ்சுட்டவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த பகுதியுமே தமிழ்நாடு தான். அப்ப இந்த 12ஐயும் குறிக்கும் போது இது ஃபுல்லா வரும். கிட்டத்தட்ட தென் இந்தியா மாதிரி தெரியும். அதுல தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, ஆந்திராவுடைய கொஞ்சம் பகுதி இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும் கர்நாடகா. அதனாலதான் குட்டநாடு என்பது கோட்டயம், கொல்லம் மாவட்டங்களை சேர்ந்த பகுதி, சேரர்கள் ஆண்டுகிட்டு இருந்த பகுதி. குடநாடு என்பது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மேற்கு பகுதி. இதனுடைய இது வந்து உங்களுக்கு தெரியும், இது கிழக்கு, இது கிழக்கு, இது எப்பவுமே மேப் போட்டீங்கனாலே தெரியும், வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. அப்ப மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மேற்கு பகுதி இந்த பக்கம் இருந்த அந்த பகுதிகளை வந்து குடநாடு என்று சொல்றாங்க. கற்கா நாடு என்பது கோயம்புத்தூர் பகுதி. இதே மேற்கு தொடர்ச்சி மலை தான் அதனுடைய கிழக்கு பகுதி. இது ஈஸ்டர்ன் சைட், கிழக்கு பகுதி, இது மேற்கு பகுதி. வெஸ்டர்ன் காட்ஸினுடைய ஈஸ்டர்ன் சைட் அண்ட் வெஸ்டர்ன் சைட். சீத நாடு, சீதம்னாலே குளிர்ச்சின்னு அர்த்தம். அதனால சீத நாடு என்பது எதமா, நீலகிரி இருக்கு இல்லையா, நீலகிரி கோயம்புத்தூருடைய ஒரு பகுதி. பூழி நாடு என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி. அருவா நாடு என்பது வடார்காடு, தென்னார்காடுனுடைய கடலோர பகுதி. அருவா வடதலை நாடு என்பது தமிழ்நாட்டினுடைய வடகோடி பகுதி. இப்ப நம்ம இருக்கிறோம் இல்லையா, சென்னை, கும்மிடிப்பூண்டி வரைக்கும் போது பாருங்க, இது வடகோடி பகுதி. வேநாடு என்பது தென் திருவிதாங்கூர், மறுபடியும் கேரளா. பாண்டி நாடு என்பது மதுரையை சுற்றி இருந்த பகுதி. மலாடு என்பது தென்னார்காடு மாவட்டத்திலேயே கடலை ஒட்டி இருக்கிற பகுதிக்கு பேரு அருவா நாடுன்னு பேரு. அதே விழுப்புரம், திருக்கோவிலூர், இந்த மையமா கடலை விட்டு விலகி இருந்த அந்த பகுதிகளுக்கு பேரு மலாடு. புனல் நாடு என்பது தஞ்சை பகுதி, சோழ நாடு. இந்த 12ஐயும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதைதான் எழுதி அனுப்பும். அப்போ இது கிளைமொழி வழங்கும் இடம் என்பது தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, கற்கா நாடு, சீத நாடு, பூழி நாடு, அருவா நாடு, அருவா வடதலை நாடு. இப்ப நாம இருக்கிறது சென்னையில இருக்கிறவங்களுக்கு வேநாடு, பாண்டி நாடு, மலாடு, கடைசியா வந்து புனல் நாடு. பேசி போடலாமா வேணாமான்னு ரோஹிணிகிட்ட கேட்டோம்னாக்கா அது நமக்கு எதிராக வாக்களிக்கும். அது நம்ம கேட்காம போட்டுருது. ஐயா தள்ளி பிடிச்ச. அப்ப அந்த 12 நாடுகள்லயும் சில சொற்களை நமக்கு எடுத்துக்காட்டா தராங்க. நான் சொன்ன மாதிரி அங்க பாருங்க, பெற்றம்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அதுக்கு பொது வடிவம் என்னன்னாக்கா, இப்ப உங்க வீட்டுல எத்தனை பெற்றம்பா இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. பெற்றம் என்பது எதுனா குறிக்கிறது, பசு, ஆனா பசு, எருமை, இதை குறிக்கிறது. சோன்றி என்ற சொல் சங்க இலக்கியங்கள்ல இருக்கிறது. சோன்றினாக்கா சொன்றின்னு போடுவாங்க, சோன்றின்னு போடுவாங்க. ரெண்டுமே எதை குறிக்கும், சோரை குறிக்கும். சோறுன்னு சொல்லணும். தமிழ் படிக்கிறது சாணாவை வள்ளின எழுத்து மாதிரி சொல்லு, சரி சொல்லுதான் அப்படின்னு சாணாம இருக்கு. 2 சொற்கள் கொடுத்திருக்காங்க. குட்டநாட்டை பொறுத்த மட்டும் தள்ளைன்னு அவன் சொன்னான்னாக்கா பொது மொழியில என்னமா, தாயினர். நெல்லைன்னு சொன்னா என்னமா அர்த்தம், நாயர்.
அச்சன் என்றால் தந்தை. இது வந்து இப்ப நம்ம மலையாளம் நம்ம நினைச்சோம். ஆனா அச்சன் என்பது தமிழ் சொல்லுதான். பக்தி இலக்கியத்துல இருக்கிறது. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தால்னு பக்தி இலக்கியத்துல. அண்ணா அப்பா அம்மா அதை கடவுள்ல பார்த்த உடனே கடவுளை காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா, அவனுடைய பேரை கேட்டாங்க, அடுத்து ஊரை கேட்டாங்க, அப்பாவையும் அம்மாவையும் அன்னைக்கே மறந்துட்டாங்க அப்படின்னு அந்த பக்தி இலக்கியத்துல எழுதும்போது அன்னையையும் அத்தனையும் அன்றே நீர். இந்த அத்தன் என்ற சொல்லு என்னமா அச்சன் என்ற சொல்லு தமிழ் சொல்லுதான், நாம பயன்படுத்துறது இல்லை, அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அச்சன் என்பது தந்தையை குறிக்கும். கையர் என்பது வஞ்சரை குறிக்கும். கற்கா நாடுனுடைய கோயம்புத்தூருடைய மேற்கு தொடர்ச்சி மலையில கையர் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா வஞ்சம் செய்கிறவங்க, வஞ்சர்களை குறிக்கிறது. சீத நாடு நீலகிரி பகுதியில எழுவன் என்பது தோழனை குறிக்கிறது, இகுளை என்பது தோழியை குறிக்கிறது. அவன் எங்க போயிருக்கான், எழுவன் கூட போயிருக்கான் அப்படின்னா அது என்னன்னாக்கா ஒண்ணு தமிழாக இருந்திருக்கும், அல்லது அந்த பகுதி மக்கள் பிறமொழி மனிதர்கள் கூட கலந்து அது புது சொற்களை உருவாக்கி. அந்த எழுவன் என்பது தோழனை குறிக்கிறது, இகுடி என்பது தோழியை குறிக்கிறது. பிறமொழிகள் அவ்வளவா தமிழ்நாட்டை நோக்கி வராத காலகட்டம் தொல்காப்பியர் காலத்துல. வடமொழியை தவிர பிற மொழிகள் தொல்காப்பியர் காலத்துல இந்த பக்கம் வரவே. அதான் வட சொற்கிழவின்னு அதை மட்டும் நீங்க சொல்லிட்டார். அடுத்து பூழி நாடு மறுபடியும் மேல நம்ம குறிச்சிருக்கக்கூடிய நெல்லைனாக்கா நாய். இந்த பகுதியில் அவங்க ஞமலி என்று சொல்றாங்க. ஞமலினாக்கா நாய். பாழி என்று சொன்னால் சிறு குளம், சிறிய குளத்துக்கு வந்து பாழின்னு சொல்றாங்க. செரு செய் நம்ம அடிச்சிட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா எதுக்காக அடிச்சிட்டோம், கீழே 9வதுல செய்னா செருன்னு போடுறாரு, மறுபடியும் செரு செய்யின்னு போடும்போது எது பொதுமொழி அப்படின்ற வித்தியாசம். அதனால பாருங்க, கேணி என்பது சிறு குளத்தை குறிக்கிறது. அருவா வடதரை நாடு இங்க இப்ப நாம சென்னை வகுப்பு நடத்துற இடம். ஏன்னா வகுப்பு தமிழ்நாட்டுல இருந்து ரொம்ப எல்லா பகுதியிலிருந்து வந்துருக்காங்க, அதனால நாமுன்னு சொல்ல முடியாது. இப்ப வகுப்பு நடத்துற இடமாக இருக்கிற சென்னை பகுதியில குட்டை என்றால் அது குறுணியை குறிக்கிறது. குறுணி என்பது அதுவும் சின்ன பொதுமொழியாக இருந்திருக்குது. இப்ப போன குறுணி வந்து வட்டார வழக்கு மொழியா மாறிச்சு, குட்டை பொதுமொழி ஆயிடுச்சு எல்லாரும் தெரியும். கிழார் என்பது தோட்டத்தை குறிக்கிறது. நம்ம நிலக்கிழார் என்று சொல்றோம் இல்லையா, உரிமை உடையவர்னு அர்த்தம். கிழார் என்பது தோட்டத்தை குறிப்பதாக. செய் என்பது செரு. செரு என்ற வார்த்தையை புறநானூறு படிக்கும்போது நம்ம வரி விதிப்பு பாடல்ல படிப்போம். காய் நெல் அறுத்து கவளம் கொளினே மாநிறைவு இல்லதும் பன்னாட்கு ஆகும் 100 செரு ஆயினும். செரு அண்டல் பண்ணி அது இப்ப ஹெக்டேர் ஏக்கர்னு சொல்றோம்ல, நிலப்பகுதியை குறிக்கிற பொது சொல்லுது. ஆனா இந்த பகுதியில பாண்டி நாட்டுல உங்ககிட்ட எத்தனை செய் இருக்குப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கிறது, எவ்வளவு நிலப்பரப்பு இருக்கு. மலாடுல திருக்கோளுப்பதில் இகுளை என்றால் தோழி, அது முன்னாடியே குறிச்சிருக்காங்க. சீத நாட்டுல இருக்கிற அதே வழக்குதான் சீத நாட்டுல இகுளை என்றால் தோழின்னு இருக்கு, இங்கே இகுளை என்பது தோழின்னு இருக்கு. புனல் நாடுல ஆய் என்பது தாயை குறிக்கிறது. அது எப்பவுமே யாயும் ஞாயும் யாராகியோரும் தாய் என்ற சொல் வந்து மருவிப்படு. இந்த இதை நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணணும், இது மஸ்ட். இது அதாவது சில வேணா முதல் தாளை பொறுத்தமில்ல, சிலதுல உங்களுக்கு நெகிழ்ச்சி தன்மை இருக்கும். எதுல நெகிழ்ச்சி தன்மை இருக்கும்னாக்கா, முன்னாடி நம்ம சொல்லிருக்க மாதிரி சிறுகதை படிங்கன்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், நீங்க வேற சிறுகதை படிக்கலாம், நீங்க வேற புதுமை புத்தன் புத்தகத்தையே வாங்கி நீங்க 3வது 4வது கதையை படிக்கலாம், அவங்க 7வது 8வது ஒரே கதையை படிக்க கூடாது, படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அசோகமித்திரனை வாங்கி வேற படிக்கலாம், யூடியூப்லயே பவா செல்லதுரை சொல்றது, இதெல்லாம் மாத்தி மாத்தி படிக்கணும். ஆனா இதெல்லாம் இதுதான் சட்டவட்டம், இதுதான் படிக்கணும். ஏன்னா இததான் உரையாசிரியர்கள் அந்த காலத்துல குடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ சென்னையில என்ன பேசுறாங்க, தஞ்சாவூர்ல என்ன பேசுறாங்கன்ற சொற்களை மாத்தி எழுதுற அளவுக்கு நம்ம கிட்ட ஆய்வு இருக்கு, இன்டர்நெட்ல போனா கிடைக்கும். ஆனா அந்த காலத்துல என்ன பேசுறாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த காலத்தினுடைய ஆடியோ ஃபைல்ஸோ அதுவோ இதுவோ நம்ம கிட்ட கிடையவே கிடையாது, ஓலைச்சோடி மட்டும் தான் கிடைக்குது. அப்ப இதை தான் நம்ம, அதனால இதுக்கு நம்ம ஒரு 2 நிமிடம் எடுத்து படிப்போம். யாராவது 2-3 பேர் நாடுகளுடைய பெயர் மட்டும் சொல்ல முடியுதான்னு, 12 நாடுகள் அது மட்டும் ஒரு சின்ன வரைபடம் மாதிரி நம்ம போட்டிருக்கிறோம். அது வந்து நம்முடைய சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ல இதே தேடல காலம் தான். கொஞ்சம் நம்பர், அந்த நம்பர் அப்படியே கவனிச்சு மேப் மாதிரி நீங்க பிளான் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
ஆனா அப்படி நீங்க அப்படி ஒரு படம் வரைகிறது இந்த விடைக்கு வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நம்முடைய விடைத்தாள்கள்ல பக்கம் 55ல இருக்கு. 55 யாராவது போட்டோ எடுத்து ஆன்லைன் பிள்ளைகள் பார்க்க தமிழ் மொழி வரலாறு சக்திகள் பக்கம் 294 போட்டிருக்காங்கல்ல, இது சும்மா ஒரு போட்டோ எடுத்து அதை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க, ஆல் போடுங்க. அல்லது இப்போ நம்முடைய ஜூம்ல கோகோஸ் கொடுத்துருக்கோங்க, யாராவது அதை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. அதுக்குள்ள நம்ம இந்த 12 நாடுகள் பேரையும் மனப்பாடம் பண்ணுவோம். தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, கற்கா நாடு, சீத நாடு, பூழி நாடு, அருவா நாடு, அருவா வடதலை நாடு, வேநாடு, பாண்டி நாடு, மலாடு, புனல் நாடு. இந்த தற்கால பகுதியும் சேர்த்துதான் படிச்சாதான் நினைவு வச்சுக்கலாம். அப்படி சொல்லலாம். நாம ஒரு 3-4 நிமிடம் எடுத்துக்குவோம், எடுத்துட்டு படிப்போம். யாராவது 2-3 பேர் நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு தருவோம். மற்றவங்க எழுதி வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், கிளாஸ் நடக்கும்போதே கூட வாட்ஸ்அப்ல அனுப்பலாம், அல்லது அதுக்கப்புறம் நீங்க அனுப்பலாம். என்கிட்ட 2 நம்பருமே வாட்ஸ்அப்ல இருக்கு. ஆனா மாணவர்கள் பெரும்பாலும் நான் இந்த நம்பர்ல நான் பார்ப்பேன். 98 416 190 87. வகுப்பு நடக்கும்போதே கூட பேச முடியல, மைக் ஓபன் பண்ண முடியலன்றவங்க இது பண்ணலாம். 12 நாடுகள் பேரை மட்டும் ஒரு 2 நிமிடம் படிக்கிறதுக்கு நேரம் தருவோம். ஆன்லைன் பிள்ளைகள் இந்த 2 பேஜையும் கூட போட்டோ எடுத்து போடுங்க. ஆல் குரூப்ல இல்லாம யாராவது இருக்கீங்களாமா? யூபிஎஸ்சி தமிழ் ஆப்ஷன் ஆல் ஜூன் 25 2 குரூப் இருக்கு வாட்ஸ்அப்ல. 2துலயுமே இல்லாதவங்க இருக்கீங்களா? புதுசா வந்தவங்க இருக்கீங்க. சங்கீதா, பிரியலட்சுமி, நீங்க ஏதாவது குரூப்ல இருக்கீங்களாமா? ஆல்ல இருக்கீங்களாமா? ஆல்ல இருக்கீங்கல்லமா? தமிழ் ஆப்ஷன் யூபிஎஸ்சி தமிழ் ஆப்ஷன்ல ஆல்ல ஒரு குரூப் இருக்குமா? அதுல நீங்க இருக்கீங்களா வாட்ஸ்அப்ல? இல்லைங்க ஐயா. சரி பாரு. இப்போ வந்து குரூப்ல போடுவாங்க. இதையும் போடு. இது என்ன பண்ணுங்க, இதை வந்து யாராவது ஒருத்தவங்க நம்முடைய ஜூம்லயே ஷேர் பண்ணுங்க. ஜூம்லயே சாட்ல ஷேர் பண்ண முடியும். யார் இருக்காங்க? புலிராஜா, ரட்சகா பிரபா, தீபிகா, கோகோஸ் இருக்கிறவங்க. நின்பெரும் சீருக்கு கோகோஸ் இருக்கான். கோகோஸ் ஒரு 4-5 பேருக்கு நான் கோகோஸ் மறுபடியும் தரேன். ஆன்லைன் பிள்ளைகள் வந்து நம்முடைய வெயிட்டிங் ரூம் யார் வந்தாலுமே லெட்டின் பண்ணிக்கோங்க, யாருமே வெளியில் இல்லை. ஒரு 5 பேர் கோர்ஸ் கொடுத்துருக்கேன், யாராவது சாட்ல போட்டுருக்கேன். யார சொல்ல முடியுமாமா? 12 நாடுகள் பேரையும் இதை கிச்சமா மனசுக்குள்ளேயே நியூமேனிக்ஸ் பயன்படுத்திக்கலாம், ஜோக்கா ஞாபகம் வச்சுக்கலாம், பல்வேறு விதமா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம 2 நிமிடம் எடுத்துக்குவோம். யாராவது ஆன்லைன்ல சொல்ல முடியும்னா சொல்லுங்க. நாடுகளுடைய பேரை மட்டும் கயல்விழி அந்த இமேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜூம்ல இருக்கவங்களுக்கு அந்த படம் அந்த போட்டோ தானே போட்டுருங்க. இது அதுவும் போட்டீங்க. இது ஆமா, இது நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த மேப் மாதிரி தென்னிந்தியா மேப் மாதிரி போட்டிருக்காங்கல்ல ரோகிணி, அதை ஷேர் பண்ணுங்க கேள்வி. அதுவும் ஷேர். தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, கற்கா நாடு, சீத நாடு, ஊழி நாடு, அருவா நாடு, அருவா வடதலை நாடு, வேநாடு, பாண்டி நாடு, மலாடு, புனல் நாடு. அப்புறம் ஒரு 11 மணிக்கு அந்த பட்டியலே மனப்பாடம் பண்ணி எழுதியாங்க. அப்பப்போ முடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நம்பிக்கை வந்துடும். கேள்வித்தாளை பிரிச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கை. இதுக்கு அடுத்த பகுதி பயங்கர நகைச்சுவையா, வட தமிழகம் தென் தமிழகத்தினுடைய பேசுற மொழிகள் அப்படின்னும் போது
ரொம்ப வேடிக்கையா நம்ம எளிமையா எழுதக்கூடியது. யாராவது சொல்றீங்களாமா? நீ சொல்றீங்கம்மா? ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல? மைக் ஆன்ல தான் இருக்கு. தென்பாண்டி நாடு, தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, கற்காநாடு, சீதநாடு, பூலி நாடு, அருவா நாடு, அருவா வடதலை நாடு, வேநாடு, பாண்டி நாடு, மலாடு, புனல் நாடு. எப்படி சொல்றாங்களாமா? ஆன்லைன்ல யாரும் சொல்றீங்களாமா? யாரும் சொல்றீங்கம்மா? சொல்லு. தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, கற்காநாடு, சீதநாடு, பூலி நாடு, அருவா நாடு, அருவா வடதலை நாடு, வேநாடு, பாண்டி நாடு, மலாடு, புனல் நாடு. கவிதை படிச்சிருக்கியாமா? சொல்றியாமா? குடநாடு. மைக் வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஆன்லைன் பிள்ளைகளுக்கு ஒரு குரல் கேட்டுச்சுன்னா அமைதியா இருப்பாங்க. குரல் கேட்கலாம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சுப்பாங்க. தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, கற்காநாடு, சீதநாடு, பூலி நாடு, அருவா நாடு, அருவா வடதலை நாடு, வேநாடு, பாண்டிய நாடு, மலாடு, புனல் நாடு. வெரி குட். 2 பேரும் சேர்ந்து அப்படியே வரும்போது படிச்சுட்டே வரீங்க. வெஸ்ட் அண்ணா நகர் டெப்போல இருந்து. ஆன்லைன்ல யாருமா சொல்றீங்க? ஐயா சொல்லுங்க தம்பி. ஐயா அங்க 12ஆம் நம்பர் வந்து புனல் நாடுன்னு போட்டு தஞ்சை இருக்கு. ஆனா அது எங்கேயோ ஆந்திர பிரதேஷ் கிட்ட இருக்கியா மேப்ல? ஆமா ஆமா ஆமா. அதான் நான் சொல்ல வந்தேன்ல. அந்த மேப்பை பிளாட் பண்ணவங்க வந்து அது கொஞ்சம் அவங்க அதை ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிருக்க மாட்டாங்க. நான் சொன்ன உங்களுக்கு அதை மாத்திக்கலாம். அவர் சொல்ல வர்றது இந்த மேப் குறிச்சிருக்காங்கல்ல, அத வந்து நம்முடைய எந்த நாடுமா? மல்லாடா, புனல் நாடு, சோழ நாடு. சோழ நாடு என்பது தஞ்சை பகுதியாக காட்டணும். தஞ்சாவூர், நாகப்பட்டினம் அந்த பகுதி காட்டணும். அவங்க எங்க குறிச்சிட்டாங்க? வேலை எங்கேயோ குறிச்சிட்டாங்க. ஆந்திரா கிட்ட குறிச்சிட்டாங்களோ? சரி, ஒரு வேலை ஏதாவது பார்த்து ரெஃபர் பண்ணி குறிச்சாங்களா தெரியல. சோழ மன்னன் அந்த பகுதியெல்லாம் ஆட்சி படிச்சுட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி யாராவது குறிச்சிருந்திருக்கலாம். அது மாத்திக்கலாமா? இது இந்த மேப்பை பொறுத்தமல்ல ரொம்ப பர்ஃபெக்டா நம்ம குறிக்கணும்ன்றது ஒண்ணும் கிடையாது. நமக்கு புரிதலுக்காக மாத்திக்கலாமா? யார் குரல் அது? ஐயா பாலமுருகன். பாலமுருகன். ரைட்மா, மாத்திக்கலாமா? தர்மபுரியில நீங்க? ஆமாங்க. நாடுகளுடைய பேரு சொல்லு. மேப்ல அது மாத்து. தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, கற்காநாடு, சீதநாடு, பூரி நாடு, அருவா நாடு, அருவா வடதலை நாடு, வேநாடு, பாண்டிய நாடு, மலாடு, புனல் நாடு. வெரி குட்மா. பாலமுருகன் சொல்லிட்டாரு. வேற யாரும் ஆன்லைன்ல சொல்றீங்களாமா? ஆன்லைன்ல புத்தகம் வந்திருக்கிற பிள்ளைகளும் சொல்லலாம். அது ரொம்ப குறிப்பா எத்தனை பேர் சொன்னாலும் நம்ம வாய்ப்பு தருவோம். ஐயா இல்லைங்க, முதல்ல 2 பேர் சொல்லிட்டாங்க, அதனால நான் சொல்லலன்னு சொல்ல தேவை. சொல்லுங்க பாப்பா ஆன்லைன்ல. சொல்லுங்க சொல்லுங்க. விக்னேஷ் சொல்லுங்க. ஐயா கிளைமொழிகள் 12 நாடுகள்ங்க. தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, கற்காநாடு, சீதநாடு, பூலி நாடு, அருவா நாடு, அருவா வடதலை நாடு, வேநாடு, பாண்டிய நாடு, மலாடு, புனல் நாடு. ரைட்மா, வெரி குட். இன்னொருத்தவங்க யாரும் மைக் ஆன் பண்ணது? பிரியதர்ஷினியா? ஆமாய்யா. சொல்லுங்க. தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, கற்காநாடு, சீதநாடு, பூரி நாடு, அருவா நாடு, அருவா வடதலை நாடு, வேநாடு, பாண்டிய நாடு, மலாடு, புனல் நாடு. வெரி குட். வேற யார் சொல்றீங்கம்மா? சொல்லுங்க தம்பி. தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, கற்காநாடு, சீதநாடு, பூழி நாடு, அருவா நாடு, அருவா வடதலை நாடு, வேநாடு, பாண்டி நாடு, மலாடு, புனல் நாடு. வெரி குட். வேற யார்? புத்தகம் வந்துருச்சாமா? தமிழ்நாட்டு படி வந்துருச்சா உங்களுக்கு? ஒன்னும் வரலைங்கய்யா. இன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு போட்டாங்க. ரைட். வேற யாருமா ஆன்லைன்ல சொல்றீங்க? பவன்குமார், அண்ணாமலை, ரேவதி. ரைட், ஓகே. யாரோ மைக் ஓபன் பண்றீங்க? கைவிடி சொல்லுமா. தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, கற்காநாடு, சீதநாடு, பூழி நாடு, அருவா நாடு, அருவா வடதலை நாடு, வேநாடு, பாண்டி நாடு, மலாடு, புனல் நாடு. வெரி குட். தீபிகா சொல்லுங்க. தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, கற்காநாடு, சீதநாடு, பூழி நாடு, அருவா நாடு, அருவா வடதலை நாடு, வேநாடு, பாண்டி நாடு, மலாடு, புனல் நாடு.
வெரி குட். தீபிகா சொல்றேன். வேற யாரும் சொல்லணுமாமா? ஐயா நான் சொல்றேன். சொல்லுங்க தம்பி. தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, வேநாடு, சீதநாடு, பூழிநாடு, மலாடு, புனல் நாடு, பாண்டிய நாடு, அருவா வடதலை நாடு, அருவா நாடு. ரைட். அவர் கொஞ்சம் மேப் ஆர்டர் இதில் மாற்றி பிடிச்சிருக்காரு. அது ஒன்றும் தப்பு இல்லை. ரைட். டெல்லி பாபு. அப்புறம் வேற யாருன்னா? ரைட். இப்ப பாருங்க, இதுதான் வந்து சங்ககால கிளைமொழிகள் என்பது இதுதான். அந்த நூற்பாவை எழுதுறோம், தொல்காப்பியே 12 சொல்லியிருக்கிறாரு. கிளைமொழிகள் ஏன் உருவாகுது? இயற்கையினுடைய அமைப்பினுடைய பிரிவால உருவாகுது. நடுவுல ஒரு ஆறு வந்துருச்சுன்னா ஒரு உணவுப் பொருளை இவன் வேற மாதிரி சொல்லுவான், அவன் வேற மாதிரி சொல்லுவான். சாதியா இருந்ததுனாலும் இடம் மாறும். பொதுவா நில அமைப்பு பிரிவுகள் தான் கிளைமொழி காரணமா இருக்குன்றதையும் தொல்காப்பிய நூற்பாவையும் அடுத்ததாக நம்முடைய இந்த 12 பட்டியலையும் படிச்சப்போ இப்ப தற்கால கிளைமொழிகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி 4ஆக பிரிக்கிறாங்க. வடக்கு கிளைமொழி, இது தற்காலம், கான்டெம்பரரி. இப்போ நமக்கு வந்து எது எதுமா வடக்கு கிளைமொழி, கிழக்கு கிளைமொழி. கிழக்கு கிளைமொழிக்கு இன்னொரு பேர் வந்து மத்திய கிளைமொழின்னு தராங்க. தஞ்சாவூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து மத்திய கிளைமொழி, சென்ட்ரல்னாவும் அது பிரிச்சுக்கிறாங்க. அதனால நமக்கு வந்து காவிரி டெல்டானுடைய பகுதி இது மத்திய கிளைமொழின்னு எழுதியிருக்கிறது, கிழக்குக்காக எழுதியிருக்காங்க. மேற்கு கிளைமொழி என்பது நமக்கு தெரிஞ்சதுதான். மேற்கு தொடர்ச்சி மலை, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த பகுதியெல்லாம். தெற்கு கிளைமொழி என்பது மதுரை, தென்மேற்கு திருநெல்வேலி, நாகர்கோயில் இதெல்லாம். அது இல்லாம இலங்கை தமிழ்னு இருக்கு. அப்ப இதுல என்ன ஒண்ணே ஒண்ணு கவனிச்சுக்கணும்னா, இந்த கிழக்கு கிளைமொழி என்கிற காவிரி டெல்டா பகுதி, திருச்சி, தஞ்சை பகுதிக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, அதுக்கு பேர் மத்திய கிளைமொழி. இப்ப இதை வச்சு எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறதுன்றத பார்க்கிறோம். ஒண்ணு வந்து வடக்கு கிளைமொழி, எந்தெந்த பகுதின்னு சொல்றோம். சென்னை, செங்கல்பட்டு, வடார்காடு மாவட்டத்தினுடைய இந்த பகுதிகள் எல்லாம் வடக்கு கிளைமொழின்னு சொல்றோம். ஏன் இங்க வந்து மொழி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, ஆற்காடு நவாப்பும் தெலுங்கு அரசர்கள் இந்த காரணங்களையும் சேர்த்து எழுதும். ஒரு மொழி கிளைமொழியாக பிரிவதற்கு காரணம் என்னன்னா, தொடக்க நிலையில இயற்கை அமைப்பு தான் பிரிவா இருந்தது சங்க காலத்துல. ஆனா இப்ப என்ன காரணம்னா, இந்த பகுதியில் தெலுங்கு பேசுறவங்க அதிகம் வந்துடும் போது நம்ம எல்லாரும் நைனான்னு கூட ஆரம்பிச்சோம். தமிழ்நாடுறா இருப்பாங்க, அவங்க சுத்தி எல்லாம் கூடும்போது வீட்டுல இருக்கிறவங்க நைனா அப்படின்னு கூடுவாங்க. நைனா என்பது தெலுங்குச்சு. அந்த மாதிரி ஆற்காடு நவாப்பும் தெலுங்கு அரசர்களும் ஆண்டதால இந்த ஒலிப்பு முறைகள்ல வந்து உயிரோடு என்ற மெய்யொலி இப்ப நம்ம படிக்க வேண்டாம், மொழி வரலாறுல வரும்போது நான் சொல்லித்தரேன், அப்ப எழுது. இப்ப பாருங்க, இந்த ழானா வந்து இங்க இருக்கிறவனுக்கு வரவே வராது. பழம்னே சொல்ல மாட்டான், என்ன சொல்லுவான்? வாழைப்பழம் அப்படின்னு. சரி, ரொம்ப மீறி போச்சுன்னா அவன் யானா வாங்கிடுவான். ஐயா பயம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுறீங்க. ஒரு ரூம்லயே நம்ம அகாடமில ஒரு தம்பி தங்கி இருந்தார், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில லெக்சரரா இருந்தார் மேத்ஸ்ல, பவன்குமார். நம்ம ஐயா மாணவர் பேர் தான் அவரு. அவர் வந்து திருவண்ணாமலை அந்த பகுதியை சேர்ந்தவர். வந்தாலே வாழைப்பழம், ஐயா நான் பயம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. பயம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. ழானா வரவே வராது. வாழைப்பழம், அது வாட்ஸ்அப்ல ஒரு ஜோக் கூட போட்டிருக்காங்க. ஒரு அம்மா வாழைப்பழம் 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 வித்திட்டு வந்து ஒரே கூட்டி, என்னம்மா இந்த மாதிரி வித்துட்டு இருக்கிற, எங்க இருந்து வர நீ? ஐயா நான் கிழக்குல இருந்து வரேன். ஏமா இங்க சுத்திட்டு இருக்கு? நான் புயக்க வந்திருக்கேன். இந்த மாதிரி பேசிட்டு இருக்க தமிழ், எங்க பயக்க வயக்கமே. ழானாவே இருக்கு. ழானாதான் தமிழ் மொழியினுடைய ஒலிப்புல ழானா வந்து சிறப்பு வாய்ந்தது. ழானாவை நீங்க உலக மொழிகள் எதுலையுமே ழானாவுக்கு நிகரான ஒலிப்பு கிடையாது. மலையாளத்துல கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க, தென்னாப்பிரிக்காவில் ஏதோ 1-2 மொழிகள் இருக்கு ழானா. இந்த ழானா வட தமிழகத்துக்காரனுக்கு வரவே வராது. அவன் என்ன பண்றான்? கழுதை என்ன பண்றான்? கைத அப்படின்னு. கிழவிய கெய்யுவான், பழத்தை பயன்னுவான், குழாய் கொயா, பிழைப்பு வந்து புழைப்புன்னுவான். இழுத்து கொண்டான், இழுத்துட்டு போயிட்டான்னு என்ன சொல்லலாம்? இசுன்னு போயிட்டாயா அப்படின்னு. அந்த மாதிரி பேசுறது. வெறும் இருக்கிறது என்ற வினைச்சொல்லையே அவன் என்ன சொல்லிடுறான்? கீதுன்னு. ஒரே வார்த்தை முடிஞ்சது. நம்ம கடையில அரிசி இருக்குதான்னு கேட்டான்னு சொல்லலாம், கீதியா. கிழிகிறதுன்றது என்ன சொல்றான்? கீது. இல்லாவிட்டால்ன்றது என்ன சொல்றான்? இல்லா காட்டு, வரா காட்டு, செய்யா காட்டு. இதெல்லாம் நாம இது பண்ணோம்னாக்கா வட சென்னையில் இருக்கிற தமிழ் அமைப்புகள் இதை கண்டிக்கிறாங்க. நாங்கெல்லாம் இப்ப அப்படிலாம் பேசுறது இல்லை, நாங்க கரெக்டா தான் பேசுறோம்.
நம்ம சென்னையை சேர்த்துதான் இந்த இதுல எழுதியிருக்கிறாரு. ஆனா அவங்க வந்து நாங்க அப்படி இல்லை, வெற்றிமாறன் கூட படத்துல காட்டின இதெல்லாம் தப்பு அப்படின்னு. சினிமா பாட்டு இது வந்துருச்சு. வா வாத்தியாரே ஊட்டாண்ட நீ வாரா காட்டி நான் விட மாட்டேன்னு 70-80களிலேயே எழுதிட்டாங்க. எனக்காக என்பதை வந்து எனக்கோசரம், அவளுக்கோசரம், இது நம்ம எல்லா பகுதியுமே பயன்படுத்துறோம். சொல்லி கொண்டிருக்கிறான்னு பிரசன்ட் கண்டினியூஸா சொல்லின்னு இருக்கான், பார்த்துன்னு இருக்கான். என்னிடம் சொல்லாம என்னாண்ட ஒரு வாவாத்தியார ஊட்டாண்ட அப்படின்னா ஊட்டான் அங்க வீட்டுக்கிட்டன்னு அர்த்தம். வீட்டில் என் கையில இந்த வெள்ளம் வச்சுக்காதுன்னா என்கிட்ட வச்சுக்காதுன்னு அர்த்தம். என் கையில அவன் கையில கொடுத்துட்டு வா அப்படின்னா கையில அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. வந்துகின்னு போய்கின்னு இது இல்லாம சக்தி ஒரு விளையாட்டா ஒரு விஷயத்த ஒரு பகுதி பண்ணியிருக்காரு. இதுக்கு ஒரு டிக்ஷனரி போட்டுக்காரு, அறிஞ்சொற்பொருள். யாரா மெட்ராஸுக்கு வந்துட்டீங்க? எந்த ஊர் மாண்ட ரோகிணி? பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காங்க. நம்ம ஊர்ல இங்க வந்து எவனா திட்டான்னு வச்சுக்கோங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்கும் இல்லையா? பாரு, சோமாரி அப்படின்னா சோம்பேறின்னு அர்த்தம். சரியான சோமாரி அப்படின்னு என்ன அர்த்தம்? சோம்பேறி என்ற வார்த்தை தான் மருவி அப்படி ஆயிடுச்சு. ஜேபியில என்ன வச்சிருக்காங்க? ஜேபினா பாக்கெட்னு அர்த்தம். டபாய்க்கிறான், ரொம்ப டமாய்க்கிறான் அவன் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு காலத்துல ரொம்ப ஒரு நேரத்துல ஒரு ட்ரெண்டிங்கா இருந்துட்டு இருக்கும். அப்புறம் அப்படியே விடுபட்டு போயிடும். ரொம்ப டபாய்க்கிறவளை வச்சுக்காத, கலாய்க்கிறவளை வச்சுக்காத, விடாய்க்கிறவளை வச்சுக்காதன்னு இப்படி ஒரு 5-6 வருஷத்துக்கு ஓடும். இப்ப எது ஓடிட்டு இருக்கு? உருட்டு. இப்ப என்னமோ ஓடிட்டு இருக்கு. இந்த 4-5 வருஷத்துக்கு ரொம்ப உருட்டுறாங்க. ரொம்ப உருட்டாதையா. இப்ப அது பேரு ஒரு வார்த்தைகள். என்னவா? எல்லாம் கம்பி கட்டுறான்னு சொல்லுவாங்க. கம்பி கட்டுறாங்க. ராசிபுரத்துல இருந்து வந்து சென்னையில கம்பி கட்டுறதுக்கு கத்துட்டு போயிட்டான். கரெக்ட். ரொம்ப கம்பி கட்டுறாங்க, ஜல்லி அடிக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் இப்ப யூடியூப்லயே வந்துருச்சு. என்ன கம்பி கட்டுறான் மாதிரி பாருங்க. புருடா வர்றான். ஆயா என்பது ஏகாலி, ஏகாலிச்சு, கொடக்கூலி, கொசுறு, கசுமாலம். திட்டுறதுக்கான சொல்லுன்னு போட்டாரு, அர்த்தமே போடல ஐயா. கசுமாலம் அப்படின்னு திட்டுறது. டப்பா, டப்பான டின்னு, தகர கோவிலுக்கு டப்பான்னு. தொத்தானாக்கா இது தெலுங்குல இருந்து வந்தது. சின்னம்மாவை கூப்பிடுறது, சித்தியை கூப்பிடுறதுக்கு தொத்தான் கூடுவோம். துட்டுனா பணம், நைனானா அப்பா நம்ம சொன்னோம். நாஸ்தானா காலை சிட்டு, நாஸ்தா முச்சினியா தின்னினியா அப்படின்னு கேட்பாங்க. என்னம்மா அப்படி. இப்ப நம்ம இப்ப எல்லாருமே பிற மாவட்டத்தை சேர்ந்தவங்க சென்னைக்கு வந்த பிறகு அப்படி கிடையாது. முன்னாடி அடித்தட்டு மக்கள், உழைப்பாளிகள், கல்வி அறிவு குறைவாக இருந்த போது பிறமொழி கல்வி. இப்பெல்லாம் தமிழ் சங்கங்கள், தமிழ் அமைப்புகள்லாம் வந்து இப்ப மாறிடுச்சு. யாரும் மெட்ராஸ் பாசத்துல பேசுறாங்கன்னா தெரியல, நாம ஏதாவது பேசினாதான் உண்டு. ஆனா அதாவது இருந்து அதை பதிவு பண்ணிருக்கோம். பேமானி, பேஜாரு, பேமானி இல்லையா? இதெல்லாம் நீ கத்துக்கிட்டாதான் நம்ம சென்னையில வந்து 2 வீலர் ஓட்ட முடியும். நீங்க வந்து 2 வீலர் ஓட்டிட்டு போகும்போது எவனாவது இடிச்சுட்டான் அப்படின்னாக்கா, ஐயா கொஞ்சம் மெதுவாக வந்திருக்க கூடாதா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். இல்ல பேமானி மூஞ்சி வச்சுன்னு பேய் பிசாசு சார் பார்த்து போங்க சார். நீங்க மட்டும் இறங்கி ஐயா ஏன் மெதுவாக. இப்ப 2 நாள் முன்னாடி ஓடிடியில ஒரு படம் பார்த்தேன், மலையாள படம், ரொம்ப நல்லா இருந்து. ஹிருதய பூர்வம்னு ஒருத்தருடைய இதயத்தை மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணி வச்சிருவாங்க. அவன் கூட ஒரு ஜென்ஸ் நர்ஸ் இருப்பான். அவரு கோவப்படக்கூடாது. ரோட்ல ஒருத்தன் வந்த உடனே திட்டுவான், தீன் பாத்தியாமா ரோட்ல வந்து திட்டுவான். அவரு ஐயோ கோவப்படக்கூடாது மாட்டேன், ஐயா அப்போ ரோடாடா அப்படின்னு வந்து அவனை திட்டக்கூடாதுன்னு ஐயா உங்கள் தகப்பனார் அமைத்த சாலையா அப்படின்னு கேட்பான். அது மாதிரி திட்டுறதுக்குன்னே நமக்கு வந்து இந்த மொழியெல்லாம் இருந்தாதான் சென்னையிலே வாழ முடியும். அப்பால அப்படின்னா பிறகு, மூஞ்சினா மோகம், பஜாரு அப்படின்னாக்கா கடத்து. இது எல்லாமே பிறமொழி கலப்பால வந்துட்டு நம்ம அப்படியே பயன்படுத்திட்டே இருப்போம். இப்ப ரொம்ப பேர் தொட்டான்னு சொல்லுவாங்க. அது வந்து தெலுங்கு இந்த மொழி கலப்புல அது வந்து பாருங்க. அவ்வளவுதான். இதுக்கு நீங்க ஏதாவது எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா உங்க விருப்பப்படி எழுதலாம். தெரியுதுங்களா? இது சக்திவேலையா எழுதியிருக்கு, இது மட்டும்தானே வடக்கு கிளைமொழினா நீங்க போயிட்டு விர்ச்சுவல் அகாடமிலயோ வேற இதுலயோ தேடினீங்கன்னாக்கா சென்னையினுடைய வழக்கு மொழி, வட்டார வழக்கு மொழின்னு பெரிய கட்டுரைகள் இருக்கும், சில கதைகள் இருக்கும், புதினங்கள் எழுதப்பட்டிருக்கிறது சென்னை வழக்கு மொழியில. இப்ப அதையெல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு ஓப்பன் ஸ்கோப். இந்த 12 கிளைமொழி போன தடவை மனப்பாடம் பண்ண சொன்னாலே அந்த மனப்பாடம் பண்ற வேலை இதுக்கு தேவையில்லை. அடிப்படையான செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டா யானா வராது, யானா வராது. மொழி வரலாறு சொற்களை பத்தி படிக்கிறது தான். மிக நீண்ட வாக்கியங்களா எடுத்துக்காட்டு எழுதணுன்ற அவசியம் இருக்கு. அடுத்து மத்திய கிளைமொழி,
இது தஞ்சாவூர் திருச்சியில இருக்கக்கூடியது. அவர் ரொம்ப கவனிச்சு எழுதுறாரு. இந்த ரீ வந்து ரொம்ப பேருக்கு சொல்ல தெரியாது. டிவியில இருக்கிறவனுக்கே சொல்ல தெரியாது. இந்த கறிக்கு வந்து கறின்னுவான். நம்ம இவர் ஒருத்தர் இந்த சொல் விளையாட்டுலாம் நடத்திட்டு இருக்காரு. அவர் பேர் ஜேம்ஸ் வசந்தனா, ஒருத்தர் மியூசிக் டைரக்டர். ஒருத்தர் அடுத்த எழுத்து என்ன, சொற்களை கணிக்கிறது, இதெல்லாம் டிவியில பயங்கர ஃபேமஸா ஓடிக்கிட்டு இருக்கு. ஜேம்ஸ் வசந்தனா அவர் இந்த ராணாவெல்லாம் சொல்லும்போது இந்த ராணாவை மாத்தி சொல்றீங்க அப்படி நமக்கே தெரியாது. தமிழ் படிக்கணும்னு பேரே தவிர வல்லின ராணாவை நாக்கினுடைய நுனி வந்து அந்த வைப்ரேஷனோட வரணும் பெரிய ராணாவுக்கு. இதே இந்த சின்ன ராணாவுக்கு டச் பண்ணி எடுத்தா போதும் அரி ரி. ஆனா ரீ அப்படின்றது சின்னதா ஒரு வைப்ரேஷன் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி ரீ பாருங்க. அவங்க கரிய கரின்றாங்களாம், ஆற ஆறுன்றாங்களாம், சோற்றுப்பானைய சோத்துப்பானை, போக போவோம், எனக்கு கோபம் வந்துடும், கோபம் என்பது கோபம், பாபம். இது பாருங்க ரொம்ப இது அழகான ஒரு வடிவம் நான் சொல்லுவேன். மாடு மாடுகள்னு சொல்றது என்ன பண்றாங்க, மாடுவோ அப்படின்றாங்க, ஆடுவோ ஆடுவோ, அவனுவோ அவடுவோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது. ஏன்னா தமிழ் அப்படி ஒரு வடிவம் கிடையாது. தமிழ் எப்படி கிடையாதுன்னா அவன் அவள் ரெண்டுத்துக்கும் பன்மை வந்து அவர்கள் தான், அவர்கள் தான் ரெண்டுத்துக்குமே. ஆண்கள் 5-6 பேர் இருந்தாலும் அவங்களாம் எங்க போனாங்கன்னு, பெண்கள் 7 பேர் இருந்தாலும் அவர்கள்லாம் எங்கன்னு கேட்போம். இல்ல 5 பசங்க 4-5 பெண் பிள்ளைகள் சேர்ந்து படிக்கிற வகுப்பு இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்கும் அவர்கள் தான். அவன்கள்னு ஒண்ணு கிடையவே கிடையாது தமிழ். ஹீஸ்ன்னு கிடையாது, அவன்கள்னு ஒண்ணு கிடையாது. ஆனா பேச்சு வழக்கு பாருங்க, அவனுவோன்னு நம்ம பாட்டி சொல்லும் போது என்னது, அவனுவெல்லாம் எங்க போனாங்கன்னா ஆல் ஆர் பாய்ஸ். அவளுவோ என்றால் என்ன அர்த்தம், ஆல் ஆர் கேர்ள்ஸ் அர்த்தம். எழுத்து வடிவத்துல கிடையவே கிடையாது. ஆண் பால் பன்மைன்னு கிடையாது, பலர்பால் தான் இருக்கு. ஆனா அவனுவோ எப்படிமா இருக்கு, அதை குறிச்சுக்கோ. ஆண் பால் பன்மை அது, அது அவன்கள் என்ற வடிவம். அந்த அவன்கள் அவள்கள் எழுத்து வடிவத்துல அது கிடையாது. ஆனா பேச்சு வழக்கத்துல அதை உருவாக்குறாங்க. அந்த அவன் அவள் அது ரெண்டுத்துக்கு மட்டும் குறிச்சுக்கோங்க. அவனுக்கு நேரா ஆண்பால் பன்மை அவன்கள், அவன்களை தான் பாட்டி வந்து அவனுவோன்றாங்க. பெண்பால் பன்மை அவள்கள் அப்படி ஒரு சொல் பேச்சு எழுத்துல கிடையாது. ஆனா பாட்டி என்ன பண்றாங்க, அவ்வளவு அவ்வளவுலாம் எங்க போனாங்க, அவ்வளவு எல்லாம் எங்க அப்படின்னா எல்லாருமே கேர்ள்ஸ். இங்க விளையாட்டு இருந்தாங்க, அவ்வளவு எல்லாம் எங்க அப்படின்னா ஆல் கேர்ள்ஸ். அதுவோ அது பாருங்க, ஒழிச்சு பாக்குறான், இது எல்லா பகுதியிலுமே பயன்படுத்துறோம். பாக்குறான் போறான் அப்படின்றமில்ல, இது பார்க்கிறான் என்பது என்ன சொல்றாங்க, பாக்குறான். கொஞ்சம் கொஞ்சம் பொக்ரான் அணுகுண்டு மாதிரி இருக்கும். பாக்குறான் போறான் பாக்குது. இந்த எம்பளதுதான் இப்ப நம்ம விஜயனுடைய அவரை புத்தி ஆனந்த கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். டிக்டாக்ல வந்துகிட்டே இருக்கும். அவர் மாறு வேடத்துல சுத்திட்டு இருக்காரு, பஸ்ல வந்து வருவாரு, போத்திட்டு வருவாரு. அவர் சொல்லுவாரு 100 ரூபாய் கொடுத்து 16 ரூபாய்க்கு டிக்கெட் எடுப்பாரு, மீதி 84 ரூபாய் வந்து நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஏய் ஆள் வந்துட்டாண்டா, கிடைச்சுட்டாண்டா. இந்த எம்பளது என்ற வார்த்தைய, என்பது என்பது எம்பளது, ஆய் என்பது அம்மா. அங்கேயும் ஒரு வார்த்தைகளை போடுறாரு பாருங்க. ஊட்டி என்பது இந்த பகுதியை குறிக்கும். நல்ல சொல்லுதான் அது. ஊட்டி விடுதல், அது தண்ணீர் சாதத்தை முழுங்கிறதால அந்த பேரு ஊட்டி. ஏப்பா ஊட்டியில் இடிச்சுனா அதை பண்ணுவாங்க. எங்க மாவட்டத்துல கூட அப்படி உண்டு, தென்னார்கடை இந்த பகுதியை ஊட்டின்னு சொல்லுவாங்க. அதனால அது குரல் வலையை குறிக்கும். அப்புறம் அம்மா, இம்மா, எம்மா, அம்மாத்திரமா இம்மாத்திரமா அப்படின்றால கொட்டாஞ்சி. கொட்டாஞ்சினாலே தேங்காய் ஓடு, அது நம்ம பெரும்பாலும் கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம். தீராந்திர ஒரு படத்திலேயே எழுதியிருக்கிறோம், தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி தாளம் வந்தது பாட்டை வச்சுன்னு. கொட்டாங்குச்சி அந்த தென்னை இது கொப்பரை இருக்கு இல்லையா, தேங்காயில இருந்து தேங்காய் எடுத்துட்டு அந்த இது கொட்டாங்குச்சி. கெடாசு அப்படின்னா எரின்னு அர்த்தம், தூக்கி போடுங்க. குண்டுனா உட்கார், இது வந்து பாவேந்தர் குடும்ப விளக்கிலையும் பயன்படுத்துறாங்க. பக்கத்து வீட்டுல குந்தி கதை அளந்துட்டு இருந்தாங்க. கேவுரு என்றால் கேழ்வரகு, கொள்ளனா விளைநிலம், ஒழுங்கே போறதுன்னா வண்டி பாதையிலே. ஐயா நீங்க அந்த ஊருக்கு போறதுக்கு எப்படி வழினாக்கா, இப்ப தார் ரோடு அந்த ரோடு இருந்தா இப்படி போக சொல்லலாம், ஒழுங்கே போங்க அப்படின்னா சொன்னாக்கா முன்னாடியே நடந்து நடந்து செப்பனிடப்பட்டிருக்கிற பாதையில அப்படியே போயிட்டு இருங்க, ஒழுங்கே போங்க. ஒழுங்கே. பழனி, இந்த பதநீர்
பனங்கொட்டையிலிருந்து எடுக்கிறது. திருநாள் என்றால் திருநாள். சிப்பம்னாக்க சிறிய மூட்டை. இது எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. பாதி சாக்கா எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. முழு சாக்கு வரைக்கும் எடுத்தாக்கா அது கோணி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. பாதியாக மணிலா கொட்டை எடுத்துக்கிறாங்க, நெல் எடுத்துக்கிறாங்கன்னா பாதி அல்லது கால்வாசியா எடுத்துருக்கோம்னா அது சிப்பம்னு சொல்லலாம். அது அந்த பக்கத்துல பேச்சு உண்டு. அடுத்து மல்லாட்டை, நம்ம சொன்ன மாதிரி மல்லாட்டை என்பது வேர்க்கடலை குறிக்கிறது. மணிலா கொட்டை இதெல்லாம் எதுனா மத்திய கிளை, தஞ்சாவூர் கிளைமொழி. இதுவும் நீங்க வந்து விர்ச்சுவல் அகாடமிக்கோ இல்ல வேற ஏதாவது வட்டார வழக்கு புதினங்களுக்கோ வந்தீங்கன்னா இன்னும் புதிய சொற்கள் கிடைச்சா நீங்க எடுத்து எழுதி ரொம்ப சாதம். அடுத்தது மேற்கு கிளைமொழி. கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி, நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் ஒரே நிமிடம். கிழக்கு கிளைமொழிக்கு இவர் என்ன காரணப்பட்டார்? கிழக்கு கிளைமொழியில சோழ நாட்டு தமிழ்னு சொல்றாங்க. இது ழகர லகர ஒளியன்கள் கிளைமொழி. இது இந்த ல இருக்கு இல்லையா, இதை வந்து சரியா வழங்கணும்னு நினைக்கிறேங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள் அது அரசியல் காரணம் எதுவும் போடல. அவரு சோழ நாடுதான் பிறமொழி கலப்பது. இங்க நமக்கு மேற்கு கிளைமொழியை பொறுத்தமல்ல. இப்போ உங்களுக்கு நம்முடைய நீலகிரியில் பேசப்படும் மொழிகள் எவைன்னு இந்த முறை 10 மார்க் கேள்வி இருக்கு. நீலகிரியில் பேசப்படும் மொழிகள் யாவைன்னு யூபிஎஸ்சி இந்த முறை 10 மார்க் கேள்வி மேண்டேட்டரி கொஸ்டின் பாருங்க. கோயம்புத்தூர், சேலம், தர்மபுரி, நீலகிரி, ஈரோடு மாவட்டத்தில் பேசப்படும் பேச்சு தமிழ். கன்னடம், தெலுங்கு, மலையாள மொழி பேசுவோர் வாழறாங்க. இதனுடைய கலவையாக அவங்க பேசுறாங்க. நீலகிரி மாவட்டத்தில் தோடர், கோத்தர், இருளர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளு குறும்பர், பெட்ட குறும்பர், கசவார் போன்ற பழங்குடி மக்கள் வாழுகிறார்கள். இவர்கள் ஒரு மிக்சட் லாங்குவேஜா பேசுறாங்க. பாருங்க, தோடா மொழியும் கோத்தா மொழியும் தனி மொழிகள் ஆகும். மற்ற பழங்குடி மக்களின் பேச்சு தமிழ், மலையாள, கன்னட மொழியின் கிளை மொழிகள் ஆகும். அது கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, குறவர்கள்னு நம்ம சங்க இலக்கியத்துல படிக்கிறது வந்து குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவர். அவர் தூய தமிழ் பேசினவர், தமிழ் வீரன் அவர். நாமே பார்க்கிற நரிக்குறவர்கள் வேற. அந்த குறவன் குரத்தி இந்த குறவன் குரத்தி கூட நீங்க கம்பேர் பண்றது. அந்த குறவன் குரத்தி தூய தமிழ் பேசினவங்க மன்னர்களாக இருந்து மிக சீமான் அடிக்கடி என் முருகனுக்கு அப்படின்னு வழிபாட்டு போது சொல்ல விட்டார். பெருப்பா உயரமா வேல் வச்சுட்டு இருந்தவங்க குறிஞ்சி நில தலைவர். இப்ப இருக்கிற நரிக்குறவர்கள் பேசுகிற மொழி ஹிந்தி, மராத்தி எல்லாம் கலந்த ஒரு கலவை மொழி. அதுக்கு பேரு வாக்ரி போலின்னு பேரு. வாக்ரி போலி கூகுள் அடிச்சீங்கன்னா தெரியும். அதுக்கு இப்ப எழுத்து வடிவம் 2-3 வருஷம் முன்னாடி தான் உருவாங்க. ஆனா அந்த குறவர்கள் வேற, இந்த குறவர்கள் வேற. அது உங்களுக்கு துணை செய்தி, அது இதோடு தொடர்புடைய செய்தி இல்லை, உங்களுக்கு புரியுது. அந்த மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தோடர், கோத்தர், இருளர், பணியர், காட்டு நாயக்கர்னா என்ன பண்றாங்கன்னா தமிழ், மலையாளம், கன்னட மொழியினுடைய மிக்சட் லாங்குவேஜா பேசுவாங்க. பெயர் சொல்ல கன்னடத்துல இருந்து எடுத்துக்குவாங்க, மலையாளத்துல இருந்து எடுத்துக்குவாங்க. வாக்கிய அமைப்பு முறைய பல மொழி கலப்புல இருக்கும். அவங்க அப்பா அம்மா எதை பேசுறாங்க, ஒரு புதிய கிளைமொழியா உருவாய் அது அந்த பகுதியில் இருக்கிறது. ஆனா கோயம்புத்தூருடைய நிலப்பகுதியில் இருக்கிறவங்க தமிழ் தான் பேசுறாங்க. இதை நம்ம அடிக்கடி பார்ப்போம். ஏனுங்க கேட்புடுங்க வந்துருங்கன்னு. நமக்கு அங்க ஒரு நம்ம நண்பருடைய பையன் இருக்கான், அவன் சொல்லுவான், எனக்கு மாமா வீட்டுக்கே வரமாட்டேன், நீங்க அத்தை எப்படிங்க மாமா இருக்காங்க, ஆமா சாட் போடுங்க மாமா அப்படின்வாங்க. அவங்க பேசுறது ஸ்டைல அப்படிதான் பேசுறதே அப்படி. ஒரு வாரத்துக்கும் வந்து அத்தை எப்படிங்க மாமா இருக்காங்க, அக்கங்கமா போயிருக்காங்க, எங்கங்க அந்த கானாவுல மரியாதைக்கு அதிகமா போடுங்க, ஏனுங்க கேட்டு போடுங்க வந்து போடுங்க. இந்த போடு என்பது துணை வினையா பயன்படுத்துறீங்க. ஸ்டார்ட் பண்ணியப்பா வச்சு போட்டீங்களா அப்படின்வாங்க. அவனுக்கு கேட்டு போட்டீங்களா இல்லையா அப்படின்னு. அந்த போடு முதன்மை வினை கூட இந்த போடு என்பது துணை வினையா வந்துட்டே இருக்கு. படிச்சு போட்டீங்களா, எழுதி போட்டீங்களா, கேட்டு போட்டீங்களா, கட்டி போட்டீங்களா அப்படின்னா இந்த போடு என்பது இருந்துகிட்டே இருக்கு. சினிமா பாட்டுலயே வந்துருச்சு அப்படி போடு போடு போடுன்னு ஒரு பாட்டு கூட வந்துருச்சு. அந்த மாதிரி வரும்பொழுது என்பது வரும்பொடி, கேட்கும்பொடி, போகும்பொடி. இது பாருங்க, போடு சொல்லி போடு, செஞ்சு போடு அப்படின்னு. அடுத்து கத்திய, அவளை, எனது வீடு என்பது என்ற வீடுன்னுவாங்க. இது வந்து அப்போ எங்க சின்ன வயசுல எங்களை கிண்டல் பண்ணுவாங்க, 1.5 ஆட்டுக்கு எத்தனை கால் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம், 1.5 ஆடுன்னு ஒரு ஆடு 1/2 ஆடு பிரிச்சு 6 கால். 2 ஆட்டுக்கும் 4 கால் தான், 1.5 ஆட்டுக்கும் 4 கால் தான், படத்திலேயே வந்துருச்சு. அப்ப இந்த 1.5 வீடு, 1.5 அப்பா எங்க போயிருக்கான், 1.5 தங்கச்சி எங்க அப்படின்னு. இந்த 1.5 அப்படின்னா அது பாருங்க. அங்க ஒரு வட்டார வழக்கு டிக்ஷனரி ஐயா போடுறாரு பாருங்க. உருமாலனாக தலப்பாக, 800 என்பது அவங்க 800 எப்படி 80ன்னு இந்த பக்கத்துல தஞ்சாவூர்ல பேசுறாங்களோ
அவங்க 800 சொல்ல மாட்டாங்க, 800 அப்படின்னு. உடம்பிறப்பு, மறுகாலி, மறுபடியும் வரும்போது மருகா வரும்போது லீய கூட நீக்கிடுவாங்க. நீங்க அடுத்தது வரும்போது புத்தகம் வாங்கிட்டு வாங்க, மருகா வரும்போது வாங்கிட்டு வாங்க. மருகா வரும்போது சாப்பிட்டு தாங்க போகணும் அப்படின்னு. அடுத்த தடவை மறு தடவை கொடிக்காயினாக்கா நிலக்கடல், ஆரியம்னா கேழ்வரகு, மக்கியா நாள், இது பெரும்பாலும் எல்லாரும் பயன்படுத்துறாங்க. அடுத்த நாள் மக்கியா நாள் அப்படின்னு தென்னற்காலில் நாங்க பேசுவோம், கிராமத்துல தான் நான் இருந்தேன். மக்கியா நாள் தலை மூட்டனாக்கா தலையணை, நங்கையனா கணவர் சகாது, அட்டாவினா சமையலர், எவுரு பல்லீரு, இந்த மாதிரி பேசிருந்து எவுரு வீங்கிக்கணும் அப்படின்னு. எவுருன்னா எயிருன்னு அர்த்தம், ஈரு அட்டி சண்டை வீங்கிக்கணும் அர்த்தம், பல்லீரு. அது பாருங்க, தொணைக்கு, துண்டி, ராட்டின், கூலச்சி, இந்த வார்த்தையும் நம்ம உருவ கேலியில குள்ளமா இருக்கவங்களை கூழச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கூழச்சி, இளநீர், இதெல்லாம் நம்முடைய மேற்கு கிளைமொழி. மேற்கு கிளைமொழியில ஆக்சுவலாவே கிளைமொழிகள் ரொம்ப அதிகமா உருவாயிடுச்சு. ஏன்னா அந்த பகுதியில தோடர்கள், அந்த பாருங்க, அந்த அந்த இந்த இடம் இம்பார்ட்டன்ட் குறிச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுதான் 10 மார்க்குக்கு மேனேஜ் பண்ணியிருக்க வேண்டிய விஷயம். இந்த பேராவில் நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கோம்ல, அந்த யாரு நீலகிரி மாவட்டத்தில் தோடர், கோத்தர், இருளர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், பெட்டக்குறும்பர், கசவார் பழங்குடி மக்கள் யார் யார் வாழறாங்க. அடுத்து அங்க பேசப்படுகிற மொழி என்னன்னு பாருங்க, கன்னடம், தெலுங்கு, மலையாளம், மூணுமே. தமிழ் மட்டும் இல்லாம நம்ம மெயின் லாங்குவேஜ் மூணுமே கலவை அங்க இருக்கு. ஏன்னா இறங்கி ஏதாவது வேலைக்கு போயிட்டு வருவாங்க, அந்த பகுதியில போய் மணி வைக்கிற, அங்க இருந்து சில வார்த்தைகளை பிடிச்சிட்டு வந்துருவாங்க, அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது அழகா இருக்கும், நல்லா இருக்கும். மணிக்கு என்ன சொல்றாங்க, மரத்துக்கு என்ன சொல்றாங்க, அந்த மரத்தினுடைய பேர். இப்போ வேப்ப மரம்னு சொல்றோம்னா தமிழ்ல வேப்ப மரம்ன்றது ஒண்ணு எடுத்துப்பாங்க, இது அரச மரத்துக்கு கன்னட மொழி வார்த்தை போட்டு மிக்சட் லாங்குவேஜா இருக்கும். நல்ல மேற்கு கிளைமொழி. கடைசியாக தெற்கு கிளைமொழி, மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம். இங்க பாத்தீங்கன்னா அதேதான், லகர ஒற்றுமையாலும் லகரம் இன்மையாலும். லகர ஒற்றுமைன்னா என்ன அர்த்தம்னாக்கா, இந்த லானாவுக்கும் இந்த லானாவுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியறது இல்லை, அதிகமா பயன்படுத்துறது. இந்த லானாவை அதிகமா அவங்களுக்கு பயன்படுத்த தெரியறது. இது ரெண்டும் அந்த பகுதி. கிட்டத்தட்ட நம்ம இதுதான். எந்த ஊர் மணி? மதுரை. உங்களுக்கு வருதாமா ராணா? ராணா வந்துருக்கு. அடுத்து பாருங்க, படற்கை பன்மை வடிவத்தாலும் வேற்றுமை உருவாலும் இப்பேச்சு தனியொரு கிளைமொழியாக விளங்குகிறது. அது பார்ப்போம், என்னன்னு சொல்லி பார்ப்போம். இங்க பாருங்க, ஊசி, வாங்கு, அக்காமார், நாடக்காமார், இதான் புளூரல். நாமள அக்காலாம் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்போம். அக்காமாரு, அண்ணமாரு அப்படின்னு சொல்லி, அண்ணமாரு, தம்பிமார், புளூரல். அது அதனுடைய படற்கையினுடைய பன்மை வடிவம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இது நம்ம அதாவது வேற்றுமை மயங்கியலே தான். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, வேற்றுமை மயங்கியல் குறிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் குறிச்சுக்கோங்க. அது என்னன்னா, கத்தி கூட்டல் ஆள், மூன்றாம் வேற்றுமை உருபுதான் கருவி வேற்றுமை, கத்தியால். இதுதான் கரெக்ட். பொதுவான இலக்கண அடிப்படையில மூன்றாம் வேற்றுமை தான். ஆனால் இதான் கருவி பொருள் வேற்றுமைன்னு பேரு. ஆனால் நம்ம பெரும்பாலும் கத்தி கூட்டல் ஐய பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இது இந்த பகுதிக்கு இப்ப எல்லாத்துக்கும் வந்துருச்சு. அப்ப ரெண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை வர வேண்டிய இடத்துல ரெண்டாம் வேற்றுமை வருது. ஆனா இதை மட்டும் சொன்னா மீனிங் வராதுன்றதால கத்தியை கொண்டு, கத்தியை வச்சுன்னு இன்னொரு சொல்லுருவுகளை உருவாக்கிக்கிறாங்க. வேற்றுமை உருவுன்னு தலைமை போட்டு எழுதுனா ரொம்ப அழகா இருக்கும். அதுதான் மேல ஐயா சொல்லும் போது என்ன சொன்னாருனாக்கா, இந்ததான் டீகோடிங் பாருங்க. பன்மை வடிவத்தாலும் என்பது அக்காமார்னு சொன்னாங்க இல்லையா, அக்காக்கள் என்பது அர்த்தம். அண்ணன்கள் என்பதுதான் அண்ணன்மார், தம்பிகள் என்பதுதான் என்னது, தம்பிமார் அப்படின்னு. வேற்றுமை உருவு என்றதை இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். வேற்றுமை உருவுதான் ஆள் என்பது ஐயாமார். இலக்கண குறிப்போடு எழுதும்போது அதிக மதிப்பெண் கிடைக்கும். இந்த இடம் இம்பார்ட்டன்ட் குறிச்சுக்கோங்க. இந்த இடம் இந்த ஒண்ணுக்கு மட்டும் பயன்படாது. வேற்றுமை மயங்கியல் பல்வேறு இடங்களுக்கு இந்த கத்தியால், கத்தியை வைத்து, கத்தியை கொண்டு என்று ஐயாளுக்கு இன்னது கண்ல ஆள் வர வேண்டிய இந்த இடத்துல நமக்கு ஐ வருகிறது. மூன்றாம் வேற்றுமை வர வேண்டிய இடத்துல இரண்டாம் வேற்றுமை வருகிறது என்று கரெக்டா இன்னும் எழுதும் போது அந்த இடம் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். எனக்காக பாருங்க, இப்ப நான் சொன்னது, அவன் சொல்லுதான், அவன் கேக்குதான் அப்படின்னா. அகாடமியில இப்ப பாப்பெல்லாம் அப்படி பேசுமா தெரியல, திருநெல்வேலி பசங்க அப்படி பேசுவான்.
திருநெல்வேலியிலே வந்துட்டானா, ஐயா அவன் என்ன சொல்லுதான் தெரியுமாயா அப்படின்னு. அவன் சொல்லுதாயா அப்படின்னு. அப்படின்னா அவன் சொல்றான்னு அர்த்தம். நம்ம இங்க போய் அவன் கேட்குதாயா, ஐயா உங்க புத்தத்தை அவன் கேட்குதாயா, கேட்குதான்னா கேட்கிறான்னு அர்த்தம், கேட்குதான்னு சொல்லுதான் கேட்குதான் அப்படின்னு. இது பாருங்க ரொம்ப முக்கியமான வாழ்க்கையில் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். செட்டிநாட்டு தமிழில் அமங்கல காரியங்களுக்கு போடப்படுவதை பந்தல் என்றும் சுபகாரியங்களுக்கு போடப்படுவதை கொட்டகை என்றும் போடுவாங்க. தமிழகம் எங்கும் எவ்வித வேறுபாடும் இன்றி போடப்படுவதை பந்தல் என்று சொல்லுகிறார்கள். ரொம்ப முக்கியமானது. பந்தல் போட்டிருக்காங்கனாக்கா பந்தல் கொட்டகை என்பதற்கு அந்தந்த பகுதியில பொருள் மாறும். நீங்க கல்யாணத்துக்கு ஏதாவது போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு மாத்தி சொல்லிட்டீங்கன்னா அது சாவுக்கு போடுற சொல்லா இருக்கும். ஏன்னா எப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பந்தல் கொட்டகையை பத்தி ஏதாவது ஊருக்கு போனோம்னா பேத்தாமலே வர்றது நல்லது. இது அந்தந்த ஊர்ல மாறி. நானே நேற்றுக்கு போன போது உங்க வீட்டுல எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு என் ஃப்ரெண்ட் என்ன பிடிச்சி கிள்ளிக்கிட்டே இருப்பார் கையை பிடிச்சி. ஏன்னா அந்த சேலம் மேட்டூர்ல பிள்ளைங்கனாக்கா பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் குறிக்கும். நாம இந்த பக்கத்துலாம் பிள்ளைங்க அப்படின்னாக்கா பொது சொல்லா இருக்கும். சேலம் அந்த பகுதியில மேட்டூர்லாம் வந்து பிள்ளைங்கன்னா உங்க வீட்டுல எத்தனை பிள்ளைங்க, பிள்ளை எங்க போயிருக்குன்னா பொம்பளை பிள்ளை தான் குறிக்கும். நீ அவங்க வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளைங்க மட்டும் விசாரிக்கிற கொச்சுக்குவாங்க அப்படின்னு. பிள்ளை என்ற சொல்ல அங்க வந்து பொம்பளை பிள்ளை மட்டும் அந்த மாதிரி அது பாருங்க. அப்புறம் அதுக்கு ஒரு இது போடுறாரு, எத்து ஒரு எத்து எத்தனைன்னா தெரியுமா. நாமெல்லாம் ஒரு அட்டி போட்டோம்னா விழுந்துருவாடான்னு சொல்லுவோம். நம்ம திருநெல்வேலி பசங்க ஒரு எத்து எத்தனைன்னா எத்தனை எட்டு உதைக்கிறது ஆக்சுவலா. ஆனா அந்த மீனிங்ல கிடையாது, பொதுவாக சொல்லுவாங்க ஒரு எத்து எத்தனைன்னா தெரியும். அடுத்தது களவாணி, களவாணினா திருடன், கிறக்கமா இருக்குங்க. ஏன்னா நாமளா இருந்தா மயக்கமா இருக்கு தூக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவனை ரொம்ப கொஞ்சம் கிறக்கமா இருக்கியா அப்படின்னு தூங்கிட்டு வர்றது, கிறக்கமா இருக்கு. கெல்டி, சீமத்தண்ணி மண்ணெண்ணெய்க்கு, படப்புனாக்கா வைக்கோல் போர், வாழ்வரசி, வாவரசினா சுமங்கலி, பந்தல் என்றால் அமங்கல காரியங்களுக்கு போடுதல், கொட்டகை என்றால் சுபகாரியங்களுக்கு போடுதல், அப்ராணி இந்த வார்த்தை பெரும்பாலும் தமிழ்நாடு முழுசும் வந்துருச்சு. அப்ராணினா வெகுலின்னு அர்த்தம், ஒன்று தெரியாது. இங்கிட்டு அங்கிட்டு எங்கிட்டு இது அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. இங்கிட்டு போயிருக்காயா அங்கிட்டு போயிருக்காயா. அடுத்து அம்புட்டு இம்புட்டு எம்புட்டு, இதுவும் எவ்வளவுன்னு கேட்கறது. அடுத்து நிப்பாட்டு, அந்த பகுதியினுடைய வழக்கு சொற்கள் போட்டிருக்கிறாரு. சக்கனாக்கா பலாப்பழத்தை குறிக்கிறது, கவுனுனாக்கா பனங்கொட்டை, சாடுனா தாண்டு, சூலினாக்கா கர்ப்பிணி பெண்ணு, சொக்காரன் அப்படின்னாக்கா உறவுக்காரன், பட்டினா நாய், தமிழ் சொல் தான் அது மலையாளத்துக்கு போயிடுச்சு நாய், பாட்டம்னா குத்திக, அடியாந்திரனா சடங்கு. அப்ப இந்த நாலுத்தையுமே நோட்ஸ் எடுத்து நீங்க படிச்சு ரைட்டாமா. நீ நாட் டிபெண்ட் ஆன் சக்திவேல், சக்திவேலை தான் தாண்டி இதுதாமா. இது ரெண்டையும் படிச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு கிளை மொழிகளுக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சங்ககால கிளை மொழிகள், தற்கால கிளை. ஆனா இந்த ரெண்டு இருக்கிறது. அந்த ரெண்டுத்தை பத்தியும் கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம்ன்றதால கவனமாக நம்ம எழுதி முடிச்சு. அடுத்த ரெண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை கேட்டாங்க, கேட்டபோது 10ல கேட்டாங்களா 15 மார்க்ல கேட்டாங்க. சமூக கிளை மொழிகள். சமூக கிளை மொழிகள்னா சாதி அடிப்படையில கூட மொழி மாறுபாடு அடைகிறது என்பதை சொல்லக்கூடியது 10 மார்க் கேள்வியில தான் கேட்டிருக்காங்க. அப்ப மேனேஜ் பண்ணிடு. இங்க ஐயாவே கொடுத்திருக்கிறாரு. மொழி சமூக அடிப்படையிலே மாறுது. ஐயருக்கும் ஐயங்காருக்குமே வேறுபாடு இருக்கு. ஐயரும் ஐயங்காருமே என்ன பண்றாங்க பாருங்க. இவன் சமையல்னு சொல்றான், அவன் தளிகைன்னு சொல்றான். இவன் தயிர் சாதம் சொல்றது அவன் பெத்தியோனான்றான். இவன் புளி சாதம் சொல்றது அவன் புளியோதரன்றான். பாயசத்தை திருக்கண் அமுதன்றான். பொணன்றத அவன் சமன்றான். வரன் என்பதை மாப்பிளன்றான். இது ஐயர் ஐயங்கா இருக்கு. ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அவங்களுக்கு சின்ன வேறுபாடு. சைவா சைவத்தை வைணவத்தை பின்பற்றவங்க அதுல ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தமிழை தாய்மொழியாக உடையவர்கள் நீ கொடுத்துருவான். அதனால சுவாமினாக பெருமாள், உபவாசம்னா பட்டி. இவங்க கிட்ட பாருங்க, இது நமக்கு அடிக்கடி கவனிச்சு. நேக்கு அப்படின்னு எனக்குன்றது அவங்க என்ன சொல்லுவாங்கம்மா, நேக்குன்னுவாங்க. உனக்குன்றது என்ன சொல்லுவாங்க, நோக்குன்னுவாங்க. ஐயா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவ அவா அப்படின்னு. அவ வந்திருக்காளா அப்படின்னா அவர்கள் என்ற உயர்வு பன்மை அவங்கன்னு சொல்றது. அவா வந்தா, நீர் வந்தீர், நீங்கள் வந்தேள்னுவான். இல்லையா, அவன் கிளம்பி ஆத்துக்கு போறான் அப்படின்வான். நீங்க ஒண்ணு ஆத்துக்கு போறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு
கையிலேயே பேண்ட் சட்டையெல்லாம் துண்டெல்லாம் எடுத்து நீச்சல் அடிக்க கிளம்பிடக்கூடாது. அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்கன்னு அர்த்தம். அவங்க ஆத்துக்கு போறேன் அப்படின்னா சரிங்களா, ஆத்துக்காரி அப்படின்வான். ஆத்துக்காரின்னா வீட்டுக்காரமான பொண்டாட்டி. ஆம்படையா, ஆத்துக்காரி, தோப்பனாரு, அப்பாவை தோப்பனாருவான். மாட்டு பண்ணுவான் மருமகளை. ஓரகத்து, இது நம்ம பெரும்பாலும் தமிழ் சொல் தான். அண்ணன் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள ஓர் அகத்துக்கு வந்திருக்கிறவங்க நம்ம இந்த முறைன்னு சொல்றோம்ல, அது வந்து ஓரகத்தின். ஷட்டகர் என்றால் மனைவியினுடைய சகோதரியின் கணவர். இதுவும் அதான். நம்ம அதை வந்து தமிழ்ல நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரே வீட்டுல கட்டிக்கிட்டவங்களை வந்து ஒரு அக்கா தங்கச்சியை கட்டிக்கிட்ட வெவ்வேறு ஆளுங்களை என்ன சொல்லுவாங்க, சகல. நம்ம இதுல சகலபாடி அப்படின்பாங்க. அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆண்கள் வெவ்வேறு இடத்துல இருந்து கட்டிருப்பாங்க, அவங்களோட சகலைங்கன்னு சொல்லுவாங்க. சட்டகர், மருமா, அத்திம்பேரு, பொண்டுக, ஜாக, தங்கியுள்ள இடம், ஜலம், இதெல்லாம் தேங்காய் விழுந்துருக்கு. தேங்காய் விழாம இருக்கிறதுக்கு ஒரு மரத்தை வெட்டிட்டோம், அதையும் மீறி பக்கத்து மரத்துல இருந்து தேங்காய் ஆர்த்தி வந்து நம்ம தப்பிச்சு ஓடிடலாம். ஒரு டிக்டாக் வீடியோல ஒரு கேஸ் வெடிக்கிற மாதிரி தெரியும். கேஸ் சுத்தம் புருத்தக்கார வெளியில அந்த கதவோட மூடிட்டு ஓடுவான். பொண்டாட்டி பத்தி கவலையே பட மாட்டேன். அவன் மாட்டேன் குழந்தைய மட்டும் தான் சொல்லுவான், குழந்தைய மட்டும் தூக்கிட்டு ஓடுவான். அப்படி ஆர்த்தி வந்து ரெடி ஆயிட்டாங்க. ஐயா இங்க இருந்தா இருக்கட்டும், நான் புத்தகத்தை தூக்கணுமா கிளம்பணும். அப்ப பாத்தீங்கன்னா இது வந்து அதான் நான் சொன்னேன், சென்சிட்டிவான அரிஜன தமிழ்னு ஐயா போட்டிருக்காங்க. அப்படி நீங்க குறிப்பிட தேவையில்லை, அது உழைக்கும் மக்கள் அல்லது அடித்தட்டு மக்களின் மொழின்னு கூறலாம். இவங்க வந்து எதனால பிரிஞ்சிருக்குன்னு ஐயா சொல்றாங்க பாருங்க, அது முக்கியமான காரணம். இவங்க வந்து சாதி நிலையில பொருளாதார நிலையில இவங்களை பிரிச்சே வச்சுக்கிட்டு வந்ததால, சமூகம் அவங்களை பிரிச்சு வச்சுட்டே வந்ததால அவங்களுடைய சில மொழியில வேறுபாடு இருக்கு. தனியாக வாழ்தல், சமுதாய நோக்கின் காரணமாக பல்லாண்டு காலமாக அவர்கள் தனித்து வாழுகிறார். அதனால அவங்களுடைய இது அவங்களுடைய சில வார்த்தைகள் போடுறாரு. முக்கியம், நிக்கியம், புல்லு, பில்லு, குமிழ், கோபம், நானு, நீனு, அவனுவோ அவளுவோ, இது நாங்களே கூட பயன்படுத்திட்டு வந்ததுதான். எங்க அண்ணன் வந்துச்சு அப்படின்னு கிராமத்துல இருக்கிறவங்களே இப்பதான் நம்ம அண்ணன் வந்தான் அப்படின்னு, எங்க அக்கா வந்துச்சு, எங்க அம்மா சொல்லுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நான் சின்ன வயசுல அப்படிதான் பேசுறது. அக்காக்களுக்கு எல்லாம் அப்படிதான் இருந்தது மரியாதை, அக்ரிணி மாதிரி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அக்கா வந்துச்சு. நம்ம தம்பிங்க வந்துதான் அக்காவெல்லாம் என்ன பண்ணான், அக்ரிணில இருந்து தூக்கி உயர்தனியில போட்டான். வந்தவன கேட்டான், எங்க போனான் அவன், எங்கடி போன அப்படின்னு. அவன் தான் என்ன பண்ணான், உங்களை கழுத குதிரையா இருந்தவங்களை தூக்கி மனுத்தி ஆகணும் உங்க தம்பி தான். ஆனா உங்களுக்கு கோபம் வரும், என்னைய பார்த்து வாடிட்டு வந்துச்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அக்ரிணி மாதிரி தான் பேசிட்டு. எங்க தாத்தா என்ன சொல்லுச்சுன்னா அப்படின்னு தான் பேசு, நானே சின்ன வயசுல அப்படிதான் பேசு. அப்பொழுது இப்பொழுது அம்மாத்திரம் இம்மாத்திரம். நாட்டுக்கோட்டை செட்டியார்ல இருக்கிற சில முக்கியமான வார்த்தைகள் பொறுத்த இஞ்சினாக்கா கஞ்சல், கம்மலா, இது நம்ம பயன்படுத்துவோம். ஃபேட் அவுட்டா தெரியுது. எங்க பொண்ணு எனக்கு கண்ணாடி வாங்கி போடுச்சு, கண்ணாடி எனக்கு 0ன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் கிடையாது, நீ கண்ணை துருவி பாக்குறேன் வாங்கி செக் பண்ணி முதல்ல 2.3 3 வரைக்கும் போயிடுச்சு. இப்ப மறுபடியும் செக் பண்ணி 1.25 இருக்குது கண்ணாடி போட்டு, மறுபடியும் போட சொல்லிட்டான். 1.25 நீ போட்டு, நீ சினிமா தியேட்டர்ல வந்து இன்னும் கண்ணை துருவி பாக்குற 1.25. அது மாதிரி இது மந்த தெரியுதுன்னா கம்மலா தெரியுதுன்னா, கம்மல்னா ஃபேட் அவுட்டா தெரியுது பேர் கம்மல். கம்மலா, அப்பத்தா, அந்த வார்த்தை எல்லாத்துலயும் சினிமால வந்த பிறகு நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்பாவினுடைய தாய், அப்பாவின் ஆத்தா அவங்கதான். அதான் இலங்கை தமிழ்ல இந்த பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் போது அழகா சொல்லுவான், அப்பப்பா அப்பம்மா, அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய அம்மா, அம்மப்பா அம்மம்மான்னு, அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய அம்மா. தாத்தா பாட்டிக்கு தனித்தனி வார்த்தையை வச்சிருப்பான், அழகா இருக்கும். ஆசாமிக்காரனாக்கா ரொம்ப பணம் உள்ளவன் அர்த்தம், கடவுனாக்கா சந்துன்னு அர்த்தம், கைப்பெட்டினா ரொக்கம், சமத்துனாக்கா தீதி எல்லாருக்கும் நம்ம இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சோம். ரொம்ப சமத்தானவங்க அப்படின்னாக்கா திறமசாலின்னு அர்த்தம், செவ்வாய்னா திருவிழா, தாக்கல்னா செய்தி வந்திருக்குன்னு அர்த்தம், படைப்புனா முன்னோர் வழிபாடு. இது வந்து இப்ப கூட நம்ம பவுன்குமார் தானையா தேவத்து, இந்த சேலம் நான் அடிக்கடி சொல்லுவேன், சேலம் மேட்டூர்லாம் தவம் இருக்கிறேன். நான் 91 அங்க போனேன், 92 ஒருத்தர் தவம் இருக்கிறேன், நான் கடுப்பு, தவம் இருக்கும் வந்துருங்க அப்படின்னு.
ரொம்ப கோபம். இவனுக்கு தான் பண்ணது கூப்பிட்டாங்க. இவனுக்கு ஏதோ உட்காந்துக்கிட்டு அது இது பாட்டு பண்ணிட்டு பார்த்தா அங்க போனா ஆட்டுக்கறி அள்ளி அள்ளி இலையில வைக்கிறாங்க. தவம் கும்பிடுறோம்னா அவங்க பெரியவனுக்கு படைச்சுவாங்க. இப்போ நாங்க ஒரு 7-8 மாதம் முன்னாடி இந்த நம்ம அட்மின் தினேஷ் எடப்பாடி தானே அவங்க ஊர்ல தவம் கும்பிடுறாங்க. நாங்க குடும்பமா போயிட்டு வந்தோம். நானு கண்ணம்மா பண்பு முள்ளு அப்புறம் 5-6 பேர் போயிட்டு அப்படியே இலைய விரிச்சிட்டு அப்படியே மட்டனை எடுத்து சாதத்தை வச்சு மட்டன் குழம்பு ஒரு கரண்டிக்கும் அவ்வளவு பீஸ் ஒரு மறுபடியும் வைப்பாங்க. மறுபடியும் வச்சுட்டு மட்டனை தின்னுட்டு வரணும். இதுக்கு பேர் தேவன்னு பேர். அவங்க பெரியவங்களுக்கு காலையிலே படைச்சிருவான். அதனால அந்தந்த பகுதிகள் அந்தந்த வார்த்தைகள் மாறும். பாருங்க, படைப்புனா முன்னோர் வழிபாடு. பந்தல் இப்ப பாருங்க, இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்ல இந்த சுவீகாரம் கொடுத்து வாங்கிக்குவாங்க. இப்ப நான் குழந்தைகளை அடாப்ட் பண்றது வந்து குழந்தைங்க இல்லாதவங்க தான் அடாப்ட் பண்ணுவாங்க. ஆனா அங்க எப்படின்னாக்கா திடீர் இந்த வீட்டுக்குள்ளே அந்த வீட்டுக்கு அனுப்பலாம், அந்த வீட்டுக்குள்ளே இந்த வீட்டுல எடுப்பானுங்க. அவங்களுக்குள்ள ஒரு நட்புக்காக. அன்னதாசனா அப்படி ஒருத்தொருத்தம் தொத்துறாங்க. 14 வயசுல ஒரு வீட்டுல இருக்காரு, 16 வயசுல வேற ஒரு வீட்டுல கொடுத்துட்டாங்க. அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாரு. அவர் எழுதியிருப்பாரு, எங்க வீட்லயும் வருமே, எனக்கு சுவீகாரம் கொடுத்த வீட்லயும் வருமே, நான் என்னதான் பண்றது தெரியல, பெட்டி ட்ரீட்மெண்ட். அவங்க ரெகுலரா பண்ணுவாங்க. சுவீகாரம் கொடுத்தல், புள்ளை விடுதல்னா சுவீகாரம் செய்து கொடுத்தல், மஞ்சன் விடுதல். இது அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துச்சு. அப்போ 3 பகுதிகளா நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம். என்னன்னா, 1 சங்ககால கிளைமொழிகள், பழங்கால கிளைமொழிகள். 2வது வந்து தற்கால கிளைமொழிகள், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. இது வந்து 12. இது 4 கூட்டல் இலங்கை தமிழை நீங்க சேர்த்து எழுதலாம். ஓம் என்று சொல்லி போடு, கேட்டானா அப்படின்னு. லொரி லானா வராது உங்களுக்கு, லொரின்னு, லொரி டிரைவர், ரோஜாக்கார். அடுத்து சமூக கிளைமொழி தான் 10 மார்க்ல கேட்டிருந்தாங்க. சாதி அடிப்படையில் புரியறதுக்காக சாதின்றார். இப்ப 4வதாக தொழில் வழி கிளைமொழிகள்னு ஒண்ணு. இதுல எழுதலாம், ஆனா இதுல அதிகமா எடுத்துக்காட்டு ஐயா போடல. ஆனா என்னன்னா, தொழில் அடிப்படையில அவங்களுக்குள்ள சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்துட்டு இருக்கும். அது நமக்கு தெரியவே தெரியாது. மீனவர்களை போடுறாரு பாருங்க. மீனவர்கள் தமிழ்ல தண்ணி சொல்றதுக்கே எவ்வளவு தண்ணி வகைகள் வச்சிருக்காங்க. ஏரினி, வட்டம், கலக்கு, தெளிவு, பனிச்சல், மிதாவது, கரப்பு, சோனி வெள்ளம், தென்னி வெள்ளம், மேமுரி, காட்சி தண்ணி, உப்பு தண்ணி, நல்ல தண்ணி, வாங்கியா, இது நமக்கு புரியாது. அவங்க மீனவர்கள் இப்ப மீன் பிடிக்க போலாமா வேணாமான்றதுக்கு என்ன தண்ணி இருக்குது, என்ன உள்ள போனா என்ன தண்ணி கிடைக்குது, அந்த தண்ணியிலேயே வெரைட்டியா பேர் வச்சிருக்கான். இது நாட்டுல இருக்கிறவங்களுக்கு, நமக்கோ மருது நிலத்துல இருக்கவங்க, குறிஞ்சி நிலத்துல இருக்கவங்க இவ்வளவு தண்ணிகள் நம்ம சந்திச்சே இருக்க மாட்டோம். அவன் கடல்ல இருக்கிற உப்பு தண்ணியினுடைய கலவை அதனுடைய கிணத்துல ஊறி வரும்போது கொஞ்சம் உப்பு தண்ணியா வீட்டுல கிடைக்கும். உரை கிணத்துல கூட தண்ணிக்கே எவ்வளவு பேர் வச்சிருக்காங்க. இது மீனவர்களை கேட்டாதான் இதுக்கே விளக்கம் தெரியும். ஏரினி, வட்டம், கலக்கு, தெளிவு, பனிச்சல், மிதாவது அப்படின்னு. அது மட்டும் இல்ல, காற்று. காற்று வந்து தமிழ்ல ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து வடக்குல இருந்து வந்தா அதை வாடைன்னு சொன்னாங்க. வடக்குல இருந்து வந்தா வாடைன்னு சொன்னாங்க. தெற்குல இருந்து வந்தா அதை தென்றல்னு சொன்னாங்க. கிழக்குல இருந்து வந்தா அதை கொண்டல்னு சொன்னாங்க. பெரும்பாலும் மேற்குல இருந்து வந்தது, மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து வந்ததால ஒரு குடகுன்னு பேர். குடகு மலை. காற்றில் வரும் பாட்டு கேட்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிதான் எப்பவும் குறிக்கிற மேப் தான். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இந்த காற்றுக்கு அப்படிதான் பேர் வச்சிருங்க. அப்ப மீனவர்களும் பாருங்க, கீழ்த்திசை காற்று வந்துச்சுன்னா இது நேர்கொண்டல், சோழ கொண்டல், வாட கொண்டல்னு வடகிழக்கு தென்கிழக்குன்னு சொல்றோம்ல. அந்த காற்று எப்படி இருந்தது, மேல டச் பண்ணாலும் தெரிகிற அளவுக்கு மீனவர்கள் இருப்பாங்க. நமக்கெல்லாம் அதெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம 6 அறிவுல ஒரு அறிவு இழந்துகிட்டே இருக்கு. எதுமா டச்சிங் சென்ஸ்ல நமக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருந்தது. இப்ப உங்களை கண்ணை கட்டி இதை விட்டா விரல மட்டும் வந்து டச் பண்ணி பாருங்கன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இது இரும்பா மரமானு உங்களால சொல்லவே முடியாது இல்லையா. இதை கை வச்சுக்கன்னா இது வந்து என்ன பிளாஸ்டிக் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. வெறும் விரல டச் பண்ணிங்க, தடவி பார்த்தீங்கன்னா சொல்லிடுவீங்க. தொட்டிங்க டச்சிங் சென்ஸ் நம்ம முழுசா இறந்துட்டோம். ஏன்னா கட்டுல போட்டு மெத்தையை போட்டு அதுல மெத்த விதவிதமா விற்கிறான். இப்போ அதுக்கு வேற பயங்கர விளம்பரம், மெத்தையை வட்டமாவே விற்கிறானா. அதுக்கு ஏதோ ஒரு கம்பெனிக்கு எம்மா பெட்ஸ் விளம்பரமா வந்துட்டு. அதுல பாத்தீங்கன்னாக்கா
அதுல பெட்ஷீட்டு, அதுல தலைகாணி எல்லாம் போட்டுட்டு படுத்தோம்னா நிலநடுக்கம் வந்தா கூட நமக்கு தெரியும். நிலநடுக்கம் வந்தா பூனைக்கும் நாய்க்கும் தெரியும். நமக்கு தெரியுற மாதிரிதான் இருந்தோம். 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிலநடுக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி நமக்கு தெரிஞ்சு ஓடி வந்து தப்பிச்சு. நமக்கு எதுவுமே தெரியாது. அதெல்லாம் பாருங்க, அந்த காற்றை வச்ச மீனவர்கள் கண்டுபிடிக்கிறான். நேர்கொண்டல், சோழ கொண்டல். காற்று இருந்து எந்த கோடை காற்று, இது கச்சான் கோடை, நேர்கோடை, வடகோடை, எப்ப மீன் பிடிக்க போகலாம், எந்த பக்கமா போட் எடுத்துட்டு போகணும்ன்றதுலாம் அவங்க திட்டமிட்டாங்க. ஏன்னா இயந்திரங்கள் இப்பதானே வந்தது, நீராவி இயந்திரங்கள். அப்ப பாய்மர படகுகளை வச்சுதானே செலுத்திட்டு போனா. அப்ப எந்த பக்கம் காற்று வருது, எந்த பக்கமா போனா மீன் பிடிக்கலாம், காற்றை பத்தியே தெரிஞ்சிருந்தாங்க. குண்டு வாடை, வடமர, பாருங்க இந்த தோணிக்கு எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு பாருங்க. ஆசின் தோணி, கல்லாசினி, கொட்டாஞ்சி ஆசினி, பூவாசினி, சீனி தோணி, பொண்ணு தோணி, இதெல்லாம். அப்போ இதுல 4, அப்போ இந்த புத்தகத்தினுடைய நோட்ஸ இந்த பகுதி மஸ்ட், ஏன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின். 4 அடிப்படையில் நீங்க நோட்ஸ் எடுக்கணும். சங்ககால கிளைமொழிகள், நம்ம படிச்ச தொல்காப்பிய நூற்பா, இந்த தென்னிந்திய வரைபடம், அந்த 12 நாடுகள், அந்த செய்திகள், 6 நிலம் கடலால பிரிகிறோன்றது. தற்கால கிளைமொழிகளோ கிட்டத்தட்ட அதே காரணங்கள் தான். பிற மொழியாளர்கள் இந்த பகுதியில் ஆட்சி செஞ்சதால சில சொற்கள் கலந்திருக்கு. அது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு பிரிச்சிருக்காங்க. கிழக்குக்கு இன்னொரு பேர் என்னமா, மத்திய கிளைமொழி. இலங்கை தமிழை நீங்க சேர்த்து எழுதலாம், தவறு இல்லை. அவரு நோட்ஸ் கொடுத்துட்டு டெவலப் பண்ணாம விட்டுட்டாரு. இலங்கை தமிழ் மட்டும் அந்த இடத்துக்கு நேரா இலங்கை தமிழ் தந்திருக்காரு. அதை நீங்க 5 போட்டுக்கலாம். இலங்கை தமிழ் நீங்க வந்து இலங்கை தமிழினுடைய பல்வேறு நல்ல கூறுகள் இருக்கு. இந்த ஊவை இன்னும் அவங்க பயன்படுத்துறாங்க. மூன்றும் சுட்டுல அந்த ஊடையும் உட்பக்கம் என்பதை உகரம் என்பதை அவங்க பயன்படுத்துறாங்கன்னு போட்டிருக்கிறாங்க. எடுத்தவங்க மத்திய கிளைமொழி, இதுக்கு நேரம் இலங்கைன்னு ஐயா போட்டிருக்காங்க. இலங்கை தமிழ்னு போட்டு வடக்கு கொழும்பு, வடகிழக்கு திரிகோணமலை, தென்கிழக்கு மட்டக்களப்புல பேசக்கூடிய வார்த்தைகள் போட்டிருக்கிறாரு. அது விடையில அவர் டெவலப் பண்ணல. அவங்களுடைய வார்த்தைகள் வந்து ஓம்னு சொல்லுவாங்க, ஆம்னு சொல்ல மாட்டாங்க, ஓம் என்று சொல்லி போடுவாங்க. அவங்களுடைய ஒழியில் இந்த லானா வந்து லா நெடில்னா லோ மாதிரி வச்சிருப்பாங்க. லாரி டிரைவர் என்பது லொரி டிரைவர். அது மலையாளத்துக்கும் லேசா அந்த, ஏன்னா அங்க தேயிலை தோட்டத்துக்கு போனவங்க மலையாளிகளும் அதிகன்றதால அவங்களுடைய மொழியும் கலந்த மாதிரியான தமிழ் உச்சரிப்பாங்க. ரைட்டுதாமா? அதனால அடுத்தது தற்கால கிளைமொழிகள், அடுத்து சமூக கிளைமொழிகள். கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம், கவனமா பார்த்து. அரிஜன தமிழ்னு எழுதாம உழைக்கும் மக்களின் தமிழ், அடித்தட்டு மக்களின் தமிழ் எழுதுங்க. தொழில் வழி தமிழ், தொழில்ல வந்து மீனவர்கள் மட்டும் ஐயா போட்டிருக்காங்க. இந்த ஆடு வளர்க்குறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க, வாத்து மேய்க்கிறவங்க கிட்ட கூட தனித்தனி சொற்கள் இருக்கு. ஆடு மேய்க்கிறவங்க வந்து நம்ம மங்களம் குழு குரல படிப்போம், பொன்னை பரின்னு சொல்லுவோம். உங்க வீட்டுல எத்தனை கிலோ தங்கம் இருக்குன்னு பேசிக்க மாட்டான். ஆடு இருக்கு, யாரு இவங்க பொற்கொள்ளர்கள், அவங்க வீட்டுல இருக்கிற எத்தனை ஆடு இருக்கு உங்க வீட்டுல இருந்து, அது எத்தனை தங்கம், எத்தனை பவுன் நகை இருக்குன்னு பேசிக்கிறதுக்கு பொது இடத்துல பேசிக்கும் போது எங்க வீட்டுல 3 ஆடு இருக்கு, 4 ஆடு இருக்கு அப்படின்னு பேசுவாங்க. அப்படின்னா 4 பவுன் செயின் இருக்குல்ல, பொன்னை பரின்னு குறிப்பிடுவாங்க. இந்த மாதிரியான குறியீடுகள் அவங்க கிட்ட, ஒவ்வொரு தொழில் செய்யறவங்க கிட்டையும் அவங்களை அறியாமலே புதிய கலை சொற்கள் உருவாகி இருக்கும். வேளாண்மையிலும் அப்படி இருக்கும், எல்லா தொழிலுமே அப்படி. ஐயா மீனவர்கள் மட்டும் போகும். அதனால இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். அதனால இன்னைக்கே இதுக்கு நோட்ஸ் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம ரொம்ப ஈஸியான பிறமொழி கலப்பு வரலாம். இதுவும் அடிக்கடி ரிப்பீட்டட். அது எந்தெந்த வருஷம் சொல்லுங்களா? இன்னைக்கு படிக்கிற 2 தான் நமக்கு வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். நாளைக்கு நாம படிக்க போறது வந்து நம்முடைய இலக்கண அறிவை மேம்படுத்திக்கிறதுக்காக ஒரு 3 கட்டுரைகள் பண்ணிட்டோம். எப்பவுமே நான் சொல்லுவேன், அது முக்கியம் இல்லைன்னு கிடையாது, அதுவும் முக்கியம்தான். ஆனால் அது விடையினுடைய வெவ்வேறு இடங்கள்ல பயன்படுது. பிறமொழி கலப்பு வரலாறு எந்தெந்த வருஷம் சொல்லுங்க பாருங்க. 2024 2 கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்க 2மே கேட்டிருக்காங்க. ஒரு தடவை ஆங்கிலம் தவிர்த்தன் பிராக்கெட் போட்டிருக்கான். தமிழில் நடந்த பிறமொழி கலப்பு வரலாறு ஆங்கிலம் தவிர்த்து எழுதுங்கன்னு போட்டிருக்கோம். சரி பரவாயில்ல. 6 அது 2000
அந்த மாதிரி இல்லையா? இதே பிறமொழி கலப்பு பாருங்க, 2001 கேட்டேன். பாத்தீங்கன்னா 2019 இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட 22, 23, 24 கடைசி 3 வருஷமே கேட்டேன். பிறமொழி கலப்பு வரலாறு. பிறமொழி கலப்பு வரலாறுனா என்ன? ரொம்ப ஈஸியா நோட்ஸ் எடுக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிற மொழிகள் சொற்கள் இதெல்லாம் நம்ம கிட்ட கலந்து வந்து நாள்தோறும் நம்ம இங்கிலீஷ் பயன்படுத்திட்டு இப்ப நம்மள வந்து யாரும் தமிழர்கள் சொல்றது இல்லை, தமிழ்களர்கள்னு சொல்றோம் இல்லையா? நம்ம வந்து தமிழ் இங்கிலீஷ் கலந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு வாரம் இப்ப நானே வந்து முதல்ல தூய தமிழ் தான் கவனமா வகுப்பு நடத்தணும்னு நினைப்பேன். ஆனாலும் இப்ப ஏதாவது பசங்களுக்கு புரியணுன்றதுக்கா நடுவில் நம்ம ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தும். அம்மா உங்க நாட்களை இங்க நகர்த்தி போடுங்க, அம்மா சேர் எங்கம்மா வச்சிருக்கேன், உன்னுடைய பேனா கொஞ்சம் கொடு அப்படின்னு. உனக்கு எழுதுகோள் கொடுன்னா என்னமா பண்ணுவேன்? இல்ல நான் கடையில் போய் வாங்கிட்டு வரேன், எழுதுகோள் என்கிட்ட இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்துருங்க, மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து பக்கங்க அப்படின்னு IAS அகாடமின்னு வச்சு இல்லையா? அவர் கூட கேட்டார், ஐயா இவ்வளவு தமிழ் பற்றுன்றீங்க, பயிற்சி மையம்னு வைக்க கூடாதுன்னு. நான் மட்டுமே டைரக்டர், 5-6 பேர் அவங்க காசு போட்டிருக்காங்க. அவங்க நான் ஒரு IAS நான் டிசைட் பண்ண, மீதி அவங்க டிசைட் பண்ணாங்க. அப்ப பிறமொழி கலப்பு ஏன் நிகழ்ந்தது? 3 காரணங்களால் நிகழ்கிறது. அதுதான் கீவேர்டு. எதுமா? அரசியல், சமயம், வணிகம். பிறமொழி கலப்பு வர்றாருன்னா மேலேயே எழுதிட்டோம், கட்டுரைக்கு மேலேயே அரசியல், சமயம், வணிகம். ஒரு மொழி இன்னொரு மொழியோடு கலப்பதற்கு காரணம் என்னன்னாக்கா, பிசினஸ் பண்ண வந்திருப்பாங்க, அதனால கலந்துருக்கோம். அல்லது ஆட்சியாளரா வந்துட்டு இருப்பாங்க, இங்கிலீஷ் பேசுறவங்க, ஹிந்தி பேசுறவங்க, தெலுங்கு பேசுறவங்க, ஆட்சியாளர் மன்னனா வந்துட்டாங்கன்னா அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்காக அந்த மொழி வளர்ந்து மாறி போயிடும். சமயம், கடவுளை பற்றிய செய்திகள் வட இந்தியாவிலிருந்து வருகிறது, இயேசுநாதர்கிட்ட வருகிறது, நபிகள் நாயகத்துடைய மதம் இங்க வருகிறதுனா அவர் கூடயே சேர்ந்து உருதும் அரபியும் சேர்ந்து வருது. 3 கீவேர்டு மறக்காம எழுது: அரசியல், சமயம், வழி. இப்ப இந்த கட்டுரையை ஐயா அழகா எழுதியிருக்கிறாங்க. இதுல நம்ம ஒரு வழியை மனப்பாடம் பண்ணோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கூட 2 நாள் முன்னாடி ஒரு 2 வாரம் முன்னாடி நம்முடைய 2 வாரம் இருக்காது, கொஞ்ச நாள் இருக்கும், இந்தி எதிர்ப்பின் வரலாறும் தேவையும்னு பேசி ஒரு வீடியோ கூட போட்டோம்னு நினைக்கிறேன். தொல்காப்பியர் தான் முதல்ல இந்தி எதிர்த்தாருன்னு அந்த டேக்லைன் போட்டிருந்தாங்க. அது காரணம் இந்த நூற்பா தான். புது பிள்ளைகளுக்கு இந்த நூற்பா தெரியலன்னா கூகுள்ல தேடி எடுத்துக்கோங்க. இது மனப்பாடம். வட சொற்கிழவி வடவெழுத்து ஒரியின நீக்கின்னு அர்த்தம். வட சொற்கிழவி வடவெழுத்து ஒரியை எழுத்தொடு புணர்ந்த சொல்லாகும். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, வட சொல் எழுத்துக்களாக அவன் பயன்படுத்திட்டு இருக்கிற ச, ச, ஜ, ஹ 4 எழுத்துக்கள், இது போக பின்னாடி காலத்துல சி வந்தது. இந்த வரணை எழுத்துக்கள் வந்தால் இதை நீக்கிட்டு எழுதணும்பா. ஒரு பேச்சுக்கு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். நஷ்டம்னு அவன் சொல்றான் அப்படின்னாங்க, நம்ம என்னமா எழுதணும்? நஷ்டம்னு. நம்மகிட்ட தமிழுக்கு சொல் இருக்கு, இழப்புன்னு ஒரு வார்த்தை தூய தமிழ் சொல்லே இருக்கிறது. ஒருவேளை நஷ்டம்னு தான் எழுதணும்னாக்கா நட்டம். வட சொல் கிளவி, வட சொல் கிளவினாக்கா வார்த்தைகள்னு அர்த்தம். வட சொல்லில் வடமொழியில் பேசப்படுகிற சொற்களை வடவெழுத்து ஒரியின நீக்கி. திருவள்ளுவர் அடிக்கடி இந்த ஒரியை பயன்படுத்துவார். என்றும் ஒருவுதல் வேண்டும், புகழோடு நன்றி பயவா வினை. ஒரு வேலையை நீ செய்யறனா, ஒண்ணு புகழ் கிடைக்கணும் அல்லது நன்றி கிடைக்கணும். ரெண்டும் கிடைக்காத விஷயமா இருந்தா அது செய்யக்கூடாது. என்றும் ஒருவுதல் வேண்டும். ஒருவுதல்னா நீக்குதல். சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரியே நன்றின் பால் வைப்பது அறிவு. நம்ம சமூகம் என்ன பண்ணோம்? போற போக்குல இழுத்துட்டே போவோம். எந்த நேரம் உட்காந்து கரூர் விபத்து, இவன் போடுற வீடியோ, அவன் போடுற வீடியோ பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஓடிடும். ஒண்ணுக்கு பயன்படுமா? ஒண்ணு பயன்படும். இந்த பக்கம் வந்து இந்த படம் இட்லி கடை நல்லா இருக்குது, அந்த கடை நல்லா இருக்கான்னு இப்ப என் வயசுல இட்லி கடையை ரிலீஸான அன்னைக்கே நான் போய் பார்த்துட்டு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க இட்லி கடையை பார்க்க முடியுமாமா? இட்லியை தான் வாங்கி சாப்பிடும். அப்ப சென்ற இடத்தால் உலகம் போற அதே போக்குல போகக்கூடாது, செலவிடக்கூடாது அறிவு. தீது ஒரியே தீமையிலிருந்து விலகி நன்றின் பால் வைப்பது அறிவினார். ஒரி என்ற வார்த்தைக்காக சொன்ன ஒரி என்பது திருவள்ளுவர் பல இடங்களை பயன். ஒரியின நீக்கி. வட சொற்கிழவி வடவெழுத்து ஒரியே எழுத்தொடு புணர்ந்த சொல்லாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க தானா தனப்பா இருக்கு, அப்போ அது கூட பொருந்தி வர்ற வார்த்தையா இங்க சேர்த்துப்போன்னு அர்த்தம்.
அது கூட பொருந்தி வர்ற சொல்லா சேர்த்துக்கோணும். அது மனப்பாடம் பண்ணுவோம் நம்ம. புதிய பிள்ளைகளுக்கு அது இதுல தெரியுதா பாருங்க, அது கூகுள்ல அனுப்பிட்டியாடா குரூப்ல அனுப்பியிருந்தாங்கன்னாக்கா நம்ம கைல்வழி யாரோத்தவங்க டெக்ஸ்ட்ல போட்டுருங்கம்மா, ஜூம் டெக்ஸ்ட்ல. இதை மனப்பாடம் பண்ணுவோம். வட சொற்கிளவி வடவெழுத்து ஒரியி எழுத்தொடு புணர்ந்த சொல்லாம். சொல்லுங்க பாப்போம். மைக் எங்க இருக்கா? பின்னாடி இருக்கா? சொல்லுங்க. சொல்லாகும். இன்னும் போல்டா பேசு. காலையில 4 இட்லி அதிகமா சாப்பிடும். ரைட்டா? குரல் நல்லா வரும். பயப்படக்கூடாது. நம்ம எதுக்கு பயப்படணும்? சொல்லுங்க. வடச்சொற்கிளவி வடவெழுத்து ஒரியி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகும். வடச்சொற்கிளவி வடவெழுத்து ஒரியி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகும். குரோர்பதியில ஒரு ஹெல்ப்லைன் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஹெல்ப்லைன் யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால உங்களுக்கு பரிசு தொகை குறைக்கப்பட்டு. ஆன்லைன்ல யாருமா சொல்றீங்க? ஐயா சொல்லுங்க. ஐயா, வடசொற்கிளவி வடவெழுத்து ஒரியி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகும்மே. ரைட். டெல்லி பாபு அடுத்து சொல்லுங்கம்மா. டெல்லி பாபு சொல்லிட்டாரு. அடுத்து யார் சொல்லுங்க ஆன்லைன்ல? ஐயா, சொல்லுங்க. வட சொற்கிளவி வடவெழுத்தொரியி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகும். ரைட், வெரி குட். பாலமுருகன் ஐயா, சொல்லுமா. வடசொல் கிளவி வடவெழுத்து ஒரியி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே. கயல்விழி, குட்மா. சொல்றீங்கம்மா, சொல்லுமா. வடசொல் கிளவி வடவெழுத்து ஒரியி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே. ரைட்டுமா. ரேவதி. அடுத்ததுமா வேற சொல்றீங்களா? ஐயா, வடசொற்கிளவி வடவெழுத்து ஒரியி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே. எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகும். எப்பாவது நீங்க வீட்டுல சுத்தி பெரியவங்க குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க, டிவி ஓடிட்டு இருக்கு, கிளாஸ் கவனிச்சுட்டு மைக்கை ஆன் பண்ணி சொல்ல முடியலன்னு ஆன்லைன் பிள்ளைங்க ஃபீட் பண்ணீங்கன்னா உடனே ஒரு நோட்ல எழுதி போட்டோ எடுத்து எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல போட்டு விட்டேன். ரைட்டுங்களா? நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்துட்டு அதுக்கு டிக் பண்ணி போட்டு விட்டேன். நீங்க எழுதிட்டீங்க கம்மிட்டே பாருங்க. ரொம்ப ஈஸி பாருங்க எப்படி நோட்ஸ் மேக்கிங் பண்றீங்க. அவரே நம்பர் பிரித்து தந்துட்டாரு, நம்ம நம்பர் மட்டும் போட்டுக்கோம். வடமொழி என்பது சமஸ்கிருதத்தை குறிக்கிறது, ஹிந்தி கிடையாது. நல்லா தெரிஞ்சு. சமஸ்கிருதத்தை குறிக்கிறது. சமஸ்கிருத சொற்கள் எவ்வளவு கலந்து இருக்கின்றன. சங்க இலக்கியத்திலே வந்துருச்சு பாருங்க. யாமம், போகம், அமிர்தம், ரோகிணி, அதாவது சின்ன சண்டை இருக்கு. இதெல்லாம் தமிழ் சொல்லா வடமொழி சொல்லான்னு வடமொழி சொற்கள்னு அவங்க கருதுறாங்க. திருக்குறள்ல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ஆதி நான் முதல் வரியா வைக்கிறேன். திருக்குறளில் ஆதி பகவன் பாக்கியம் போன்ற சொற்கள் முதல் குறள்லயே ஆதி பகவன் இருக்கிறதே வடமொழி சொல்னு சொல்றாங்க. முதல் கடவுள். பாக்கியம் என்ற குறளை நம்ம அடிக்கடி படிக்க சொல்லிருக்கோம். அலர் எழ ஆறுயிர் நிற்கும் அதனை பலரறியார் பாக்கியத்தால். எதனா நம்பர் பார்த்து சொல்லுங்கம்மா. அலர் எழ ஆறு எழுதிருக்காங்க இல்லையா? அலர் எழ ஆறுயிர் நிற்கும் அதனை பலர். பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா நமக்கு பிற்கால சோழர்கள் வந்த போது அருண்மொழி தேவன்ற பேரே ராஜராஜ சோழன் மாத்திட்டாங்க. அருண்மொழி தேவன்ல ஜானாவே கிடையாது. ஆனா எத்தனை ஜானா வர்ற மாதிரி மாத்திட்டாங்க? 2 ஜானா வர்ற மாதிரி. ராஜேந்திர சோழன். வடமொழி எழுத்துக்கள் ஆட்சியாளர்களால் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்து முண்டாமொழி 2வது. முண்டாமொழி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. முண்டாமொழி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எதிரொலி சொற்கள் முண்டாமொழியிலிருந்து கிடைச்சதுதான். நாம நாள்தோறும் 50 தடவை பயன்படுத்துறோம். யோசிச்சு பார்த்தா நமக்கு சிரிப்பு வரும். தண்ணி கிண்ணி இல்லையா அப்படின்னு எழுதி பார்த்தீங்கன்னா தண்ணி கிண்ணியா, நாற்காலிக்கு இருக்காளி இருக்கா அப்படின்னு, டீ கீ குடிக்கலாமா அப்படின்னு. இந்த எதிரொலி சொற்கள் முண்டாமொழியிலிருந்து வந்தது. இந்த சொல்றோம் இல்லையா, அந்த வேறு சில சொற்கள் போடுறாரு. தவக்காய், தவளக்காய், தவளை, கத்திரிக்காயை குறிக்கிற வழுதுனங்காய், இளநீர். இதெல்லாம் இளநீர் என்னைய தூய தமிழ் சொல்லா இருக்குது. என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னாக்கா அவங்கிட்ட இருந்து அந்த வார்த்தையை உருவாக்கி இருப்பாங்க, மொழிபெயர்த்திருப்பாங்க. இப்ப நம்ம டெலிவிஷன் என்ன பண்றோம், தொலைக்காட்சின்னு உருவாக்கிட்டோம். அதுக்காக தமிழ் சொல் கிடையாது. டெலிவிஷன்ல இருந்து டெரைவ் பண்ண சொல்லு, மொழி மாற்ற சொல்லுதான் கலை சொல்லாம. அது மாதிரி இளநீர்னு அவங்க பேர் வச்சிருக்காங்க.
சின்ன காயின், அது நம்ம மொழிபெயர்ப்பு. இந்த எதிரொலி சொற்கள் இங்க இருந்து வந்ததுதான். நாள்தோறும் என்ன வார்த்தை அதிகமா பயன்படுத்துறீங்க? புத்தகம் கித்தகம் இல்லையா? சாப்பாடு கீப்பாடு தர மாட்டீங்களா? ஐயா இந்த ஐயா பிரேக் விடவே மாட்டாரா அப்படின்னு. லீவு கீவு உண்டாயா அப்படின்னு பேச்சுவாக்குல பயன்படுத்தி இது வந்து இங்க இதுல இருந்த வேடிக்கைப்படுறா பாருங்கய்யா. இதுல எதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சான். ஆனா சம்பளம் கிம்பளத்துக்கு மட்டும் அர்த்தம் வந்துருச்சு. சினிமா பாட்டிலே வந்துருச்சு. 2 நாள் முன்னாடி கூட டிவியில பார்த்தேன். அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேலா பாட்டுல அவன் சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்குறாண்டின்னு எழுதிருப்பான். கிம்பளம்னா லஞ்சம்னு அர்த்தம். அடுத்து இந்திய வச்சு அடிச்சிருக்கிறார் பாருங்க யாரு, சக்திவேல் ஐயா. நாம நினைச்சிட்டு இருக்கிற எதுவுமே இந்தி சொற்கள் கிடையாது. ஹிந்தில இருந்து தமிழுக்கு வந்த சொற்கள் 2, 3 தான் ஐயா சொன்னாங்க. என்னென்ன பாருங்க, நயா பைசா காதி போன்ற சொற்கள் தான். என்னையா இப்படி சொல்றீங்க அப்படின்னாக்கா, பின்னாடி போய் நம்ம படிக்கும் போதுதான் தெரியும். உருது, பாரசீக, அரேபி சொற்களை அவர்கள் கடன் வாங்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. அது ஹிந்தி நம்ம நினைச்சிட்டு கிடையாது. ஆஜர்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, போட்லாங்கலாம், அது அரபியில இருந்தோ அங்க ஹிந்திக்கு வந்து இங்க வந்தாங்க. ரைட்டாமா? பயப்படாது, 9:05 முடிஞ்சு. அப்ப திரும்ப என்னதான் ஆகுது இந்த திருவள்ளுவர் என்னதான் பண்றாரு, கடிகாரத்தை ஓட்டமே. ஹிந்தி குறைவு. அடுத்து மராத்தி பாருங்க. ஒரு மொழியும் ஏன் வந்துச்சுன்னு ஒரு காரணத்தை எழுதுவாரு. அதனால நீங்க இந்த பகுதிக்கு எப்படி நோட்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மொழி கேவல காலமா, அடுத்து காரணம், அரசியலா, சமயமா, வணிகமா, இல்ல ஆட்சியாளர்கள் என்ன காரணம், அடுத்தது சொற்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்தது லெக்சிக்கன் சொல்லக்கூடிய தமிழ் பேரகராதி ஒண்ணு உருவாக்குனாங்க 70-80கள். அப்படி உருவாக்கும் போது தெலுங்கு மொழி சொற்கள் எத்தனை நம்ம கிட்ட வந்திருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு சில மொழிகளுக்கு மட்டும் குறிச்சிருப்பாங்க. அதுல லெக்சிக்கன் டிக்ஷனரி அல்லது தமிழ் பேரகராதி. இந்த மாதிரி தான் நீங்க இந்த இதுக்கு மொழிகளுக்கு இதுக்கான அப்சாக்ட் இப்படிதான் எடுக்கணும். வடமொழி அடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க, இதுல ஐயா இந்த நான் சொன்னதே தரா இருப்பாங்க. தமிழ் பேரகராதி எத்தனை சொற்கள்மா? 55. 55 மராட்டிய சொற்கள் தமிழில் இருப்பதாக கூறுகிறது. எதெல்லாம் மராட்டி சொற்கள் கீழே போடுறாரு பாருங்க. சேமியா, கிச்சடி, கசாயம், இதெல்லாம் இந்தி நினைச்சிட்டு இருக்கு. பட்டாணி, சொஜ்ஜி, வாங்கி, குண்டா, லாவணி. சில நேரத்துல ஒரு சொஜ்ஜின்னு ஒரு வார்த்தை இங்கேயும் போட்டுப்பாரு, இன்னொன்னும் போட்டிருப்பாரு. அதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. இது ஏன் வார்த்தைன்றான், அது அவன் வார்த்தான். ஏன் மம்பி 2 போட்டிருப்பாரு. சரிங்களா? லாவணி, வில்லங்கம், தாவடி, இந்த மாதிரி அந்த. அடுத்து தெலுங்கு ஏன் வந்துச்சு? தெலுங்கு முதலாம் ராஜேந்திரனுடைய அவையில நன்னயப்பட்டர்னு தெலுங்கு புலவரே ஒருத்தர் இருந்தாரு. தமிழ்நாட்டு அவையில ராஜராஜ சோழனுடைய 2வது மகனான முதலாம் ராஜேந்திரன்ல தெலுங்கு புலவர் நன்னயப்பட்டரை ஆதரிக்கிறாங்க. இது மட்டுமல்லாமல் திருமண உறவால அவங்க கூட கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நாட்டு மன்னனுக்கு அந்த நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்றது. இங்க இருக்கிறவங்க அப்படி கூட உலக அளவுல ஒருத்தவங்க போயிட்டு தாய்லாந்து எங்க ஒண்ணு அரசியாக இருந்திருக்காங்க பாண்டியர் காலத்து. அங்க போயிட்டு அங்க அரசியா இருந்தது. பாண்டியன் வெளிநாட்டுக்கு அரசியாக இருந்த சங்ககால இளவரசி நாடுங்க வெளிநாட்டுல போய் அரசியா இருந்தாங்க. இங்க இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஆட்சி நிர்வாகத்தை எடுத்துட்டு அங்க அரசியா இருந்திருக்காங்க தாய்லாந்து. அது பாருங்க. ஏன் அப்போ மொழி கலந்துனா விஜயநகர பேரரசு 2வது கிருஷ்ணதேவரருடைய விஜயநகர பேரரசு. அப்போ பாத்தீங்கன்னா லெக்சிகன் பிரகாரம் இந்த 4வது காலம் லெக்சிகன் பிரகாரம் தெலுங்குக்கு நேரா இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம், மராட்டி வந்து எழுதிட்டு வந்துட்டீங்க. 55 சொல்லு. தெலுங்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு சொற்கள்மா? 325 325 தானே? 320. இந்த காலம் எது இருக்குதோ அதை மட்டும் எழுதுங்க. இல்ல அது தேட வேண்டாம். கூகுள்ல கிடைச்சுன்னா தேடி பாருங்க. இல்லைன்னா தமிழ் பேரகராதியில எத்தனை சொற்கள்னு புலவர்கள் திட்டமிட்டாங்க. அது என்னென்ன தெரிஞ்ச சொற்கள் பாருங்க. அக்கடா, டாப்பு, வெத்த, ஜத, உருண்ட, சொக்கா, லாகிரி, காட்டம், சிட்டிக, சிமிலி, அப்பட்டம், ஜப்ப, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம கிட்ட காணும்.
அடுத்து கன்னடம். கன்னடம் பாத்தீங்கன்னாக்கா விஜயநகர பேரரசுக்கு கீழே இங்க ஆட்சி செய்ய வந்தவங்க கொஞ்சம் பேர் தெலுங்கர்களாகவும் ரொம்ப கொஞ்சம் பேர் கன்னடர்களாகவும் இருந்தாங்க. அவங்க அங்கிருந்து வீரர்களை அனுப்புனாங்க இல்லையா, இல்ல தெலுங்கு பேசுறவங்க அதிகம் பேர் இருந்தாங்க, கன்னடம் பேசுறவங்களும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அதான் எழுதுறாங்க. விஜயநகர ஆட்சியின் கீழ் சிலர் தெலுங்கு நாட்டை சேர்ந்தவர்களாகவும் சிலர் கன்னட நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். யாப்புரங்கல காரிகை கூட கன்னட யாப்பு நூலை குறிப்பிடுகிறது. கன்னட சொற்கள் எத்தனைமா பேரகராதில 38 சொல்றாங்க. எது கன்னட சொற்கள்னா அட்டிகை, எகத்தாளம், சொத்து, பட்டாக்கத்தீரம். மலையாளம் நமக்கு தெரியும். மலையாளம் நம் கண் எதிர்க்க சேர நாடு கேரள நாடா மாறி போச்சு. இளங்கோடிகள் சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோடிகள் வாழ்ந்த பகுதி எதுதாமா இன்னைக்கு கேரளம். சேர என்பதுதான் கேரளமா மாறிச்சு. அழகான வரி, அதான் அண்டல் பண்ணிருக்கோம். பழஞ்சேர நாடே கேரள நாடாகும். நாம் பார்த்து கொண்டிருக்க நம் கண் முன்னால் சேரன் கேரளனாகி போனான். ஏன் மேற்கு தொடர்ச்சி மலை பிடிச்சது, வட இந்தியாவிலிருந்து சமஸ்கிருதம் வந்தது, சமஸ்கிருதம் கலந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எழுத்து வடிவங்கள் 10ஆம் நூற்றாண்டுல தான் அவங்களுக்கு எழுத்தச்சன் ஒருத்தர் வந்து எழுத்துக்களை உருவாக்கி. அதனால மலையாள மொழி தமிழ் சொற்கள் தான், ஆனா மலையாளம் நினைச்சிருக்கோம். வெள்ளம், வெள்ளம்னா என்னமா தண்ணி. நாம பயன்படுத்துறதுல அவன் பயன்படுத்துறான். நம்ம நினைச்சிட்டோம் தண்ணி போய் வெள்ளம் வெள்ளன்றான்னு நம்ம சாப்பிடுற இனிப்பு வெள்ளத்தை நினைச்சிட்டோம். திருவள்ளுவர் பயன்படுத்துறார். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர். தண்ணீர் தான், ஆனா அவங்ககிட்ட போயிடுச்சு. காலன் நெறி சிலதெல்லாம் அவங்க பின்னாடி உருவாச்சு. பிரதமன், தலைவன்றது. வெள்ளம், அவியல், அச்சி, பட்டி. பட்டினா என்னமா நாய், ஜமி, ஜன்மி, இந்த மாதிரி வார்த்தைகள். சிங்களம் நமக்கு தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இலங்கையினுடைய ஒரு பகுதியில தமிழர்களும் ஒரு பகுதியில சிங்களர்களும் இருந்ததால நம்மள அறியாமலே சில சொற்கள் அங்கிருந்து வந்து நம்ம கிட்ட அவங்க வாங்கிட்டாங்க. இந்த கட்டுரையினுடைய நிறைவில் அது இருக்கு. நம்ம நினைப்போம், என்னடா உலகத்தின் சிறந்த மொழின்றோம், நம்ம எல்லாத்தையும் கடன் வாங்கியிருக்கோம், நான் வேற கடன் தரலையான்னு பார்த்தா எல்லாம் ஹீப்ரு எழுத்துநாதருடைய ஹீப்ரு மொழியில் இருக்கக்கூடிய தோகை என்பதை குறிக்கக்கூடிய மயில் என்ற சொல் இங்கிருந்து போனது. கிணறு இங்கிருந்து ஹீப்ரு மொழி, அது கட்டுரையினுடைய கடைசியில் இருக்காது பாருங்க. அப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு தமிழர்கள் இலங்கையோடு இருந்தாங்க. முருங்கை என்ற சொல், முருங்கை என்று தமிழ் சொல்லாக இருந்தாலும் அங்கிருந்து மொழி மாற்றம் பண்ணது தில்லி, அந்தோ, ஈழம். அந்தோ என்பது அந்தோ இப்படி நடந்து அந்தோன்னு சொல்றோம்ல, வியப்படை சொல்றது, கழிவிறக்க சொல்லும். சீன மொழி நமக்கு தெரியும். இங்க இருந்து 7ஆம் அறிவு நம்ம படத்துல பார்த்தோம். இங்க இருந்து யாருமா கிளம்பி போனாங்க? போதி தர்மர் வந்து 6ஆம் நூற்றாண்டுல பல்லவர்களுடைய ஆட்சியில இங்க இருந்து போயிட்டுதான் அங்க பரவிட்டு இருந்த பெரும் தொற்று நோய் அவர் தான் சரி செஞ்சு இது பண்ணார். இப்பவும் சீனர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு இது பண்ணுவாங்க. நீங்க அதனால பாத்தீங்கன்னாக்கா சீன பிரதமர் யாரோ வந்தபோது மகாபலிபுரத்தில் தான் அவங்க சந்திச்சாங்க. அதுக்கு இவங்க பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் அவங்க பல்லவர்கள் இது மேல அவங்களுக்கு பெரிய மரியாதை. அதனால போதி தர்மர் தான் அங்க போயிட்டு பல்வேறு கலைகள் புத்த மதம் அங்க பரவிச்சு. என்னமா ரியல் தான். ஆனா போதி தர்மர் முழுமையான தமிழரா, தமிழும் அந்த கன்னட மொழியும் கலந்தவரா என்பதை குறித்து வரலாற்று ஆய்வு இருக்கு. பல்லவர்கள் ஆட்சி காலத்துல இங்க இருந்து போனவர் தான் போதி தர்மர். அந்த இல்ல நான் அதை உங்களுக்கு பார்த்து சொல்றேன். சங்க காலத்திலேயே ஒரு அம்மா வந்து பாண்டிய நாட்டுல இருந்து கல்யாணம் போயிட்டு அந்த ஹாங்காங் அந்த மாதிரியான பகுதிகள், அந்த பகுதியில ஆட்சி செஞ்ச ராணியா வந்திருக்காங்க. சீன மொழியில இருந்து பாருங்க, பிங்கான் என்ற சொல் நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, பிங்கான் அந்த சொல் அங்கிருந்து வந்ததுதான். அடுத்து கிரேக்கம், கிரேக்கத்தோட நம்ம தொடர்புல இருந்தோம். சுருங்கை என்று சொல்ற இந்த சப்வே போகுது இல்ல, சப்வே நம்முடைய சிலப்பதிகாரத்திலேயே கோவில நடந்து போனது சுருங்கை வீதின்னு போட்டிருக்கோம். சுருங்கை என்ற அந்த தரைக்குள் செல்லும் வழி அங்கிருந்து மொழிபெயர்த்து பண்ணது. மத்திகை, கண்ணல், ஓரை, இது எல்லாமே கிரேக்கத்திலிருந்து வந்தது. இயேசுநாதருடைய ஹீப்ரூல இருந்து நமக்கு வினை சொற்கள் எதுவும் வரல, பெயர் சொற்கள் எல்லா மொழியில இருந்தும் வரும். அதுக்காக எழுதியிருக்கார் கதையை. செம்பவளம் கொரியன் கிங் எந்த நூற்றாண்டுமா? 11
48 BC ஆமா, காமன் ஏரா ஆஃப்டர். பரவாயில்ல, கிபி 48ன்றது எப்ப பாருங்க, யோசிச்சு பாருங்க. சங்க காலத்துல இங்க இருந்து போயிட்டு செம்பவளம்னு ஒரு அம்மா அங்க போய் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு ராணியா இருக்காங்க, கொரிய நாட்டுக்கு ராணியா இருந்தாங்க. அவங்க பேரை மாறிட்டாங்க, பேரை மாத்திக்கிட்டு இருந்தாங்க செம்பவளம். அப்ப பாத்தீங்கன்னா அது லிங்க் இருந்தா எடுத்து போட்டுருந்தோம். அடுத்து வந்து பாருங்க, ஹீப்ரு மொழியிலிருந்து பெயர் சொற்கள் தான். அது கதையை சொல்லும் போதே யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏசு, யூதர், சாலமன் அந்த பேர்லாம் இங்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம். மலேசியாவில இருந்து வந்த மொழிகள் தான் ஜவ்வரிசி என்ற சொல். கிட்டங்கி என்பதை பின்னாடி நம்ம கெடவுன் ஆக்கணும். மலாக்கா பாருங்க, நான் சொன்ன மணிலா கொட்டை, அதான் மணிலா கொட்டை. இதுதான் தென்னார்காடு மாவட்டத்துல நம்ம மல்லாட்டன். நாங்க மல்லாட்டன் சொன்னா சிரிக்கிறீங்க, நீங்க யாரும் சிரிக்க கூடாது. மணிலா கொட்டை தான் மல்லாட்டன், ரைட்டாமா? நாங்க பொதுமொழி நான் அழைக்கிறோம். ஒரு படம் எடுத்துட்டா போச்சு, மல்லாட்டை அப்படின்னு ஒரு படம் எடுத்துட்டா சாக்லேட் அது மல்லாட்டை. அடுத்து அரபி மொழி. நம்ம தமிழுக்கு அரபி மொழி எப்படி வந்தது? வட இந்தியாவுக்கு வந்து இங்க வந்தது. அரபி மொழி பேசுறது நேரடியாகவும் இங்க வந்தாங்க. அவங்க இஸ்லாமியர்கள் அரபு சட்ட சமுதாயத்துக்கு இவங்க கிட்ட இருந்து என்னன்னாக்கா அவங்களுடைய மதம் வருகிற போது வந்தது. வசூல், தபா, ரஜா, இமாம், தாக்கீது, ஆஜர், லாயக்கு, ரத்து, ரஜா இதெல்லாம். அடுத்து பெர்சியன், பாரசீக மொழி. இது எப்படின்னா நேரடி, அதாவது இஸ்லாமியர்களாவது கடல் வழியா இங்க நேரடியா வணிகத்துக்கு வந்துட்டாங்க. பரங்கிப்பேட்டை, கடலூர்லாம் இப்ப எங்க ஊருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப இஸ்லாமியர்கள் அதிகமா இருப்பாங்க. எங்க கூட படிச்சவங்க அவ்வளவு பேர். என்னுடைய பிளஸ் டூனுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நாங்க எல்லாம் மாமா மச்சான் தான் போடுவோம். மச்சான் என் கல்யாணத்துக்கு வந்துடுறா, எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துடுறா அப்படின்னு தான் போடுவாங்க. அவங்ககிட்ட தான் முதல்ல நாங்க லுங்கி வாங்கி கட்டுறோம். கலர் கலர்ல லுங்கி வரும், சிங்கப்பூர்ல இருந்து வரும் லுங்கி. இந்த வாட்ச், இந்த கர்ச்சிஃப், அந்த டிவி டெக்கு, இதெல்லாம் அவங்க வீட்டுல தான் முதல்ல நாங்க பார்க்கணும் கிரிக்கெட் மேட்ச்லாம். அதனால அவங்களாவது வந்து இறங்கினாங்க. ஆனா பாரசீகர்கள் நேரா இங்க வரல, வட இந்தியாவுக்கு வந்தாங்க. அங்க சரித்த சொற்கள் இங்க வந்துருச்சு. இந்தி உருது வழியே இந்த சொற்கள் வந்தன. டபேதார், டபாலி, திவான், தர்கா, சமயம் தொடர்பானது, நமாஸ், இதெல்லாம். சால்வை, துக்கான், துக்கான்னா கடையினர், ஜமீன், வாலிஸ், இதெல்லாம் பிறமொழி சொற்கள் என்று தன்னார்ந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த பரவாயில்லை என்ற சொல் வந்து பயங்கர வேடிக்கையான சொல். தயார், இதெல்லாம் பரவாயில்லை என்ற சொல் வந்து பர்வாக் என்ற ஹிந்தி சொல். பர்வாக் நகின்னு சொல்லிட்டு இருந்தான். டோன்ட் மென்ஷன் சொல்றோம் இல்ல, பரவாயில்லைங்க, பர்வாக் நகின்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த பர்வாக அப்படியே வச்சுட்டான், இந்த நகியை மட்டும் இல்லைன்னு ஆக்கிட்டான். இது ரெண்டும் சேர்ந்து பரவாயில்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப தமிழ் சொல்லா ஹிந்தி சொல்லா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு வந்து ஹிந்தியா இருக்கு பர்வா, அந்தாண்ட இல்லைன்னு ஆயிடுச்சு, பரவாயில்லைன்னு ஆயிடுச்சு. பர்வாக் நகி அப்படின்னு அப்படிலாம் மொழி கலந்துருக்கு. அடுத்து துருக்கியிலிருந்து துப்பாக்கி, வான்கோழி போன்ற சொற்கள் அப்படின்ற சொற்கள்லாம் அவன் அந்த துப்பாக்கி அவன் உருவாக்கி இருந்திருப்பான். அதுக்கு மொழி மாற்றத்தை நம்ம பண்ணிக்கிட்டோம். வான்கோழி என்ற பறவை அங்க இருந்து. உருது, உருது அப்படிதான் வட இந்தியா வழியா அங்க வந்தது. பெரும்பாலும் இந்த கோர்ட்டு சம்பந்தமான சொற்கள் உருதுல ரொம்ப அதிகமா இருக்கு. அக்கப்போர், அலாதி, அமீன், இந்துஸ்தான், ராஜினாமா, ராட்டினம், உஷாரு, உருமாலு, ஜவாப்தாரி. பாருங்க, இதுவரையில எத்தனை மொழிமா முடிஞ்சிருக்கேன்? 16ஆமா? இது 16 மொழி முடிஞ்சு. டைம் என்னமாச்சு? 9 ஆச்சு. இதுக்கு என்ன படிக்க போறோன்றது மட்டும் சொல்லிட்டு நாம பண்ணலாம். இதுக்கப்புறம் 4 மொழிகள் படிக்க போறோம். அது என்னன்னா 1498 கள்ளிக்கோட்டைக்கு வாஸ்கோடகாமா வந்த பிறகு 4 இங்கிலாந்திலிருந்து 4 நாட்டுக்காரங்க வணிகத்து. இங்கிலாந்துக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீஸ். இந்த 4 மொழியும் இங்க படிக்கணும். ஆங்கிலம், பிரெஞ்சு, டச்சு, போர்ச்சுகீஸ் 4 மொழி படிக்கணும். ஏன் இதை 4 தனியா படிக்கிறோம்னா, ஒருவேளை யூபிஎஸ்சி என்ன பண்ணா தமிழில் கலந்த மேற்கத்திய மொழிகள், வெஸ்டர்ன் லாங்குவேஜஸ் கேட்டாங்கன்னா இதை நம்ம தனியா எழுதுற அளவுக்கு தயாரா இருக்கும். ஒண்ணு. இன்னொன்னு, யூபிஎஸ்சிக்கு நம்ம ஆளுங்க டஃப் கொடுத்த இடம் எதுனா
ஒரு ஆண்டு வந்து தமிழில் நடந்த பிறமொழி கலப்பு வரலாறு கேட்டபோது எல்லா மாணவர்களும் ஆங்கிலத்தை பத்தி எழுதியிருப்பாங்க போட்டிருக்கு. அதுல ஒரு ஆண்டு என்ன பண்ணாங்கன்னா, தமிழில் நடந்த பிறமொழி கலப்பு வரலாறு ஆங்கிலம் நீங்களாக எழுதுகின்றான். ஒரு அந்த மெத்தடை நான் அப்புறம் பின்னாடி பயன்படுத்த ஆரம்பிச்சேன் வேறு சில கேள்விகள். ஆங்கிலம் நீங்களாக இந்த கட்டுரையினுடைய முடிவு முக்கியமானது. அது என்னன்னாக்கா, தமிழ் மொழி கடன் மட்டும் வாங்கில பிற மொழிகளுக்கு கடன் தந்திருக்கிறது என்பதற்கு ஒரு 7-8 மொழிகளை சொல்லி இந்த கட்டுரை முடிகிறது. நாளை காலைல 15-20 நிமிடம் இந்த கட்டுரையை படிச்சுட்டு இது பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு நோட் மேக்கிங் இந்த ரெண்டுத்துக்குமே நீங்க தொடங்கிடுங்க. இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு அவுட் கொஸ்டின் மாதிரி உங்களுக்கு உறுதியாக 1 விட்டு 1 வருஷம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கட்டுரை அப்போ போர்ச்சுகீசியம், டச்சு, பிரெஞ்சு, ஆங்கிலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிற மொழிகளில் தமிழ்னு முடிகிறது. நான் போட்டிருக்க மாதிரியே கோடு போட்டிருங்க. பாருங்க எந்தெந்த மொழிக்கெல்லாம் நம்ம போயிருக்கோம். வடமொழி சமஸ்கிருதத்துக்கு நம்ம சொற்கள் அதிகமாக போய் இருந்திருக்கிறது, சிங்களத்துக்கு போயிருக்கு, கிரேக்கத்துக்கு போய் இருந்திருக்கிறது, ஹீப்ரூக்கே போயிருக்கு, ஏசுநாதர் பேசுற மொழிக்கு, சீன மொழிக்கு போயிருக்கு, ஜப்பான் அவங்களே ஏத்துக்கிறாங்க. ஜப்பான், கொரியாலாம் எங்களுக்கு ஆங்கிலத்துக்கு எக்கச்சக்கமான சொற்கள் கொடுத்திருக்கோன்றதோட இந்த கட்டுரை முடிவடைகிறது. அப்ப தமிழின் பிறமொழி கலப்பு வரலாறுன்னு கேட்டாங்கன்னா ஆங்கிலம் நீங்களா எந்த வருஷமாக 2001 கேள்வி பரவாயில்ல. 2009 நம்ம ஆளுங்க டஃப் கொடுத்த இடம் ஆங்கிலம் நீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2006 அவங்க ஆங்கிலத்தையே பேஸ் பண்ணி எழுதிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 16 நாள் 20 லாங்குவேஜ்ல மீதி 19 லாங்குவேஜை பத்தி தான் எழுதின, நீங்க ஆங்கிலத்தை பத்தி எழுதக்கூடாதுன்னு. அப்படி ஒரு தடவை 2009 கேட்கிற அளவுக்கு நம்ம ஆளுங்க. அப்போ பொதுவா பிறமொழி கலப்பு வரலாறு என்னன்னா, பிறமொழி ஏன் நம்மோடு கலக்கிறது என்றால் அரசியல், சமயம், வணிகம் காரணமாக கலக்கிறது. தொல்காப்பியர் காலத்திலே வடமொழி இங்க வந்துருச்சு. அப்புறம் ஒவ்வொரு காரணங்களால இந்த மொழிகள் எல்லாமே நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போன தெலுங்கு, மலையாளம், கன்னடம், முண்டா மொழி, அப்புறம் வெளிநாட்டு மொழிகளான கிரேக்க மொழி, ஹீப்ரு மொழி, சிங்கள மொழி, சீன மொழி, அரேபிய மொழி, பாரசீக மொழி, உருது மொழி, இது எல்லாம் வணிகத்தின் காரணமாகவும் இந்திக்காரங்க கடன் வாங்கி இங்க கொடுத்ததன் காரணமாகவும் அதிக சொற்கள் வந்திருக்கிறது. சில சொற்களுக்கு லெக்சிகன் டெக்ஷன்ல எத்தனை சொற்கள்னு போட்டிருக்கிறாங்க, அதை நம்ம படிச்சுக்கணும். மற்றபடி நீங்க இந்த மாதிரி நோட்ஸ் இன்னைக்கே 16 மொழிகளுக்கு எழுதிட்டீங்கன்னாக்கா ரொம்ப நல்லது. இந்த நம்ம டேபிள் கால போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க எழுதிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. மொழி என்ன காரணத்தால வந்துச்சு, எந்த சொற்கள் என்ற அந்த பட்டியலை நீங்க தயார் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும். இங்க நம்ம போட்டோம் இல்லையா, மொழி, காரணம், சொற்கள், தமிழ் பெறாது. இந்த டேபிள் காலத்தை எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி படிச்ச கிளை மொழிகள் இதையும் தெளிவா படிச்சுட்டு யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க, உங்களுக்கு நம்பிக்கை. ஒரு கேள்வி சிக்கிச்சுரா இன்னைக்கு ஒரு நாள் வகுப்புலயே ஒரு கேள்வி 2 கேள்வி கூட 2024, 2023 பாத்தீங்கன்னா இதையும் கேட்டிருக்காங்க, அதையும் கேட்டிருக்காங்க. அதனால இது 2 கட்டு நல்லது நம்ம படிப்போம். நாளைக்கு பிற்பகுதி கட்டுரையில வேற சில விஷயங்கள் படிப்போம். ஏன்னா யூபிஎஸ்சி எப்ப அதிர்ச்சி தருவான்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வரி வடிவங்கள் நம்ம பிரியங்கா நம்ம கிட்ட படிச்சாங்க இல்லையா, அவங்க அதுலதான் ஹாபியா போட்டு இதுவாங்க. வரி வடிவங்கள் காணாலாம் மாறி மாறி வந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள், சொற்றொடர் அமைப்பு சின்டெக்ஸ் தமிழ்ல எப்படி இருந்திருக்கு அப்படின்ற கூடுதலான நம்ம முதல் பேப்பருக்கு விட இதை பயன்படக்கூடிய சில விஷயங்கள் நம்ம 2 அல்லது 3 நாளைக்கு பிற்பகுதி கட்டுரைகள் படிப்போம். அதுக்கப்புறம் முற்பகுதி கட்டுரைகள் படிக்கும்போது பக்காவா நோட்ஸ் எடுத்துட்டோம்னா அதுலயும் கேள்வி இருக்கு. ஒண்ணு சோழர் கால தமிழ் அல்லது பல்லவர் கால தமிழ்னு கேள்வி உண்டு, அதை படிக்கலாம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். புத்தகம் இருக்கிற பிள்ளைகள் நீங்க அட்மின் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம நீங்க அட்மின் நம்பரை கூட்டு பேசலாம். ஏன்னாக்கா இந்த 9th இயர் இதை முன்னிட்டு நமக்கு சனிக்கிழமை வரையில உங்களுக்கு 20% ஃபீஸ் கன்செஷன் இருக்கு, அதை நீங்க பயன்படுத்தும். நல்லதுமா, நன்றி. தீபாவளிக்கு லீவு எப்பயா? நாளைக்கு அறிவிச்சலாம். 16ஆம்